Namaskaram. Welcome to Heritage of India classes, Prabandham, Stotrams and Sri Vaishnavam. ஆழ்வார்களில் கடைசி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். அவருடைய கடைசி பிரபந்தமான திருநெடுந்தாண்டகம், அதை நம்ம கற்றுன்னு வரோம். இப்போது இன்னைக்கு நம்ம பாசுரங்கள் 9, 10, 11, 12 அதை கற்றுக்க போகிறோம். Adiyan will say more about those pasarams when I get to the summary. வழக்கம் போல Adiyan will start with the Thaniyans, and also that we will chant the last few pasarams that we learned in the last meeting. அதுக்கப்புறம் புது பாசுரங்கள் என்னங்கிறது அப்படிங்கிறத கற்றுக்க போகிறோம் நம்ம. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஆழ்வார்கள் ஆச்சாரியர் அருளை உலகினிலே வாழ்வார்கள் தமிழையே பரப்பிடவே ஆழ்வானே, ஞாலத்தில் அணுவின் சிறுமதியுடைய வேழைக்கு காலத்தில் அருளாயோ கார்முகிலே. श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि. रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं. श्रीशैलेशदया पात्रं धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं. लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने. अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्. आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान्. भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमेश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. Get to pasuram number 5. ஒன்மிதியுள் புனல் ஒருவே ஒரு கால் நிற்ப ஒரு காலும் காமரு சீர் அவுணனுள்ளத்து எண்மதியும் கடந்தண்டம் மீது போகி இருவி செம்பின் ஊடு போய் எழுந்து மேலை தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறம் தடவிய பால் மிக்கு மண்முழுதும் அகப்படுத்து நின்ற எந்தை மலர்புரையும் திருவடி வணங்கினேனே. அலம் புரிந்த நெடுந்தடக்கை அமரர் வேந்தன் அம்சிரை புல் தனிப்பாகன் அவுணர்க்கென்றும் சலம் புரிந்தங்கருளில்லா தன்மையாளன் தானுகந்த ஊரெல்லாம் தன் தாழ் பாடி நிலம் பறந்து வரும் கலுழி பெண்ணை ஈர்த்த நெடுவேய்கள் படுமுத்தமுந்த உந்தி புலம் பறந்து பொன் விளைக்கும் பொய்கை வேலி பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே. வற்புடைய வரை நெடுந்தோள் மன்னர் மாள வடிவாய மழியேந்தி உலகமாண்டு வெற்புடைய நெடுங்கடலுள் தனிவேல் ஒய்த்த வேள் முதலாவென்றானூர் விந்தம் மேய கற்புடைய மடக்கன்னிகாவல் பூண்ட கடிபொழில் சூழ் நெடுமருகில் கமலவேலி பொற்புடைய மலையறையன் பணிய நின்ற பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே. நீரகத்தாய் நடுவரையின் உச்சி மேலாய்
நிலா திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் ஒன்துறை நீர் வெக்கா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகமேத்தும் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கள்வா காமரு பூங்காவிரியன் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராது என் நெஞ்சின் உள்ளாய் பெருமான் உன் திருவடியே பேணினேனே. So this was the last pasuram that we saw. So one thing that we should note is that இதுல வந்து நிறைய திவ்ய தேசங்களை பத்தி சொல்றாரு அவர். Of course திவ்ய தேசங்கள்ன்றது வந்து அதை பத்தி நம்ம கத்துக்கணும்னாக்கா who is the best teacher to teach us about திவ்ய தேசம்? சுவாமி திருமங்கை ஆழ்வார் தான். ஏன்னா 80க்கும் மேல 86 திவ்ய தேசமும் அவங்க போயிட்டு வந்திருக்கார் அவர். ஸோ அந்த விதத்தில் வந்து அவர் வாயால் திவ்ய தேசங்களை பற்றி கேட்குறதுங்கிறது அதில் ஒரு பெரிய சிறப்பு இது. ஸோ அதில் வந்து இந்த பர்டிகுலர் பாசுரத்தில் திருநீரகம், திருவேங்கடம், அதே மாதிரி நிலாத்திங்கள் துண்டம், திருவூரகம், திருவெக்கா, அதே மாதிரி தவிர நம்ம அந்தரியாமியாகிய நம்மளுடைய ஹிருதயத்தில் இருக்காருங்கிறதையும் சொல்றார். திருக்காரகம்ங்கிற திவ்ய தேசம், திருக்கார்வாணம் அப்படிங்கிறது, அதே மாதிரி கல்வனூர் அப்படிங்கிற மாதிரி வருது, திருப்பேரகம் அப்படிங்கிற மாதிரி எத்தனை திவ்ய தேசங்கள் பற்றி சொல்றார் பாருங்க. And as Adiyan mentioned, some of these divya desams are mentioned just once, and that too in the pasuram that we are seeing. அப்படிப்பட்டதுன்னு வந்து அதை அப்படி பார்க்கறச்சே அந்த திவ்ய தேசங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ், திவ்ய தேசம் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கிடைச்சதே நம்ம கத்துக்கிற அந்த பாசுரத்தினால தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பாசுரம் 9 and 10 கூட அது அடிஷ்னல் திவ்ய தேசங்களை பற்றி அவர் சொல்ல போறார் அவர். So let's get to the summary of the 4 pasurams that we are going to learn today. Okay. ஸோ இன்னைக்கு ஓவர்வியூ ஆஃப் டுடேஸ் பாசுரம்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9 and 10 வந்து தன்னுடைய வாய்ஸில் பேசுகிறாரு. ஸோ செல்ஃப் அப்படிங்கிற வாய்ஸில் பேசுகிறார் அவர். 11லேருந்து ஆரம்பித்து நாயிகா பாவத்தில் நாயிகான்னு சொல்லப்படுற நாயகி அவளுடைய திருத்தாயார் அவளுடைய குரலில் பேசுகிறாரு. அதனால் மதர் அப்படின்னு போட்டிருக்கேன் அடியானது. ஸோ இதில் வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி அவர் வந்து செல்ஃப் வாய்ஸ்லேருந்து அவர் நாயிகா பாவத்தில் திருத்தாயாருடைய வாய்ஸில் பேச ஆரம்பிக்க போகிறார். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஏஐ வரைஞ்ச படங்கள் Adiyan guided it so that it will bring up what we are going to see in the திருத்தாயாருடைய வாய்ஸில் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுலேயும் வந்து முதல் 2 பாசுரத்தில் அவர் வந்து அந்த திவ்ய தேசங்கள் பற்றி சொல்ல போகிறார். ஸோ அந்த விதத்தில் வந்து திருவேங்கடத்தை பற்றி வரப்போகிறது, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தை பற்றி வரப்போகிறது, அது மாதிரி எல்லா விதமான திவ்ய தேசங்கள் பற்றி வரப்போகிறது. அதனால ஏஐ ட்ரான் பிக்சர் அதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எம்பெருமானை வந்து ஒரு யானைக்கு கம்பேர் பண்ணுறார் அவர் 10வது பாசுரத்தில். என் ஆனாய்னு சொல்ல போகிறார். என்னுடைய யானையேன்னு. ஸோ அதையும் போட்டிருக்குது. அது வர பார்த்தேன்னாக்கா அந்த 11, 12 பொறிச்சே நாயிகா பாவம் வந்துடுறது. இந்த தலைவி வந்து இந்த நாயிகான்னு சொல்லப்படுற நாயகி வந்து விரக தாபத்தில் இருக்கா. அவளுடைய அம்மா திருத்தாயார் வந்து பக்கத்தாத்துக்காராகிட்டெல்லாம் பேசி இப்படி பண்ணிட்டாளே, இந்த எம்பெருமான் இப்படி பண்ணிட்டானே, என்னுடைய பொண்ணு நான் சொல்ல பேச்சை கேட்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு அவளுடைய இது சொல்றாரு, ஆங்குவிஷை சொல்றாரு. ஸோ அந்த திருத்தாயாருடைய ஆங்குவிஷும் நம்ம பார்க்க போறோம். அது ஜென்ரலி பார்த்தேன்னாக்க நாயிகா பாவத்துல நாயகி பேசுறது வந்து அஃப்கோர்ஸ் அவளுடைய அந்த விரக தாபம் வந்து நமக்கு மனசை உருக்கும். அதுக்கு மேல தாயார் வந்து பேசுறச்சே நாயகி எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறதையும் சொல்லும். அதே மாதிரி அவளுடைய கஷ்டம் வந்து தனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்றச்சு அந்த விதத்துல 2 விதமான கஷ்டங்களை பார்க்குறோம் நம்ம. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்டா ஒரு கேன்சர் வந்துருச்சுனாக்கா அந்த குழந்தை மேல நம்ம எவ்வளவு பரிதாபப்படுறோம். அப்போ அந்த குழந்தைகளுடைய தாயாரோ தந்தையோ வந்து இந்த குழந்தை இப்படி இருக்கே, எனக்கு ஹெல்ப்லெஸ்ஸா என்னால் ஒன்றும் பண்ண முடியலையே, என்னுடைய ஆயுசு இதுக்கு கொடுக்கலாமே, ஆனால் அந்த வழி கொடுக்கறதுக்கு வழியில் அந்த மாதிரிலாம் சொல்றச்சே நமக்கு குழந்தை மேல உள்ள பரிவு ப்ளஸ் அந்த தாயார் தகப்பனார் மேல உள்ள பரிவு 2ம் சேர்ந்து வருது சொல்லியும். அது மாதிரி இங்க வந்து இந்த தாயாருடைய வார்த்தைகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மனசை உருக்கிறது. திருவாய்மொழியில கங்குலும் பகலும் அப்படிங்கிற அந்த பதிகத்துல ஸ்ரீ நம்மாழ்வார் அதை எஃபெக்டிவா கையாளுறார் அவர். அது நம்மளை நிறைய உருக்கித்து அதே மாதிரி இதுவும் இங்கேயும் நிறைய உருக்க போறது பார்க்கலாம். அது
9வது பாசுரத்துல தன்னுடைய சொந்த வாய்ஸ்ல சொல்றாரு, சுவாமி நீர் வந்து நிறைய விபவ அவதாரங்கள் எடுத்திருக்கீர், நிறைய அர்ச்சாவதாரங்கள் எடுத்து உம்முடைய சௌலபியத்தை காமிக்கிறீரது, இவ்வளவு பண்ணியும் நீர் வந்து உம்முடைய அனுகிரகம் வந்து அடியனுக்கு கிடைக்க மாட்டேங்கிறதே, இன்னும் உண்மை தேடிண்டே இருக்கேனே சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்புறம் அந்த 10வது பாசுரம் அழகான பாசுரம், அந்த ஆனாய்ங்கிற வார்த்தையை அடிக்கடி வர்ற மாதிரி யூஸ் பண்றாரு. அதாவது 2 விதமான பன் பண்ணி சொல்றாரு, அதை பார்க்கலாம். அது என்னுடைய யானையே அப்படிங்கிற மாதிரி, எம்பெருமானுக்கும் யானைக்கும் நிறைய தொடர்பு இருக்கு, நிறைய கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லுவா, அதையும் பார்க்கலாம் வியாக்கியானத்துல. நீ வந்து நிறைய சௌலபியத்தை நிறைய காமிக்கிற, பட் இருந்தாலும் என்னுடைய வாய்க்கு வந்து ஒரே இது வந்து என் யானையே இதை தவிர எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியலையே சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தன்னுடைய குரல்ல தன்னுடைய வாய்ஸ்ல உள்ளதை முடிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் நாயிகா பாவத்துல திருத்தாயார் பேச ஆரம்பிக்கிறார். இப்ப வந்து ரொம்ப அழகா சொல்றாரு, இது வந்து எம்பெருமான் வந்து ஒரு பக்கத்தாத்து மாமி கிட்ட பேசுற மாதிரி நினைச்சுக்கோங்க, அவளுடைய அந்த திருத்தாயாருடைய ஃப்ரெண்ட் ஒத்திக்கிட்ட பேசுற மாதிரி நினைச்சுக்கோங்க. என்னுடைய பொண்ணு இருக்காளே, அந்த பொண்ணு வந்து ரொம்ப விரக தாபத்துல ரொம்ப கஷ்டப்படுறா, அவளை காக்க வேண்டியவனான எம்பெருமானே அவளை காக்கலைன்னாக்கா அவளை யாரு காக்க போறா? இஃப் த காட் won't God, who will God அப்படிங்கிற அர்த்தத்துல ரொம்ப அழகா சொல்றாரு. ஸோ அது வந்து அந்த மாதிரி கேட்குறாரு. ஸோ அந்த தாயாருடைய ஆங்குஷ் எவ்வளோ தூரம் இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. அது மாத்திரம் இல்லை, அடுத்து வந்து இந்த பொண்ணும் வந்து நான் சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். I've lost her to full விரகதாபம், or the sorrow resulting from விரகதாபம். She doesn't listen to me, a great shame indeed அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதில் வந்து தன்னை மெட்டஃபோர் என்ன யூஸ் பண்ணனாக்கா, தான் ஒரு தாய் பறவை, அவள் வந்து ஒரு குஞ்சு, இவ்வளவு நாள் வரைக்கும் என்னுடைய சிறகு என்னுடைய விங்ஸு கீழே இருந்தாள் அவளை நான் பாதுகாத்துட்டு இருந்தேன், இப்போ வந்து அவள் என்னுடைய சிறகை விட்டு தள்ளி போயிட்டாள் அவள், எனக்கு இனிமே உன்னுடைய அடைக்கலம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி, எனக்கு அடைக்கலமே வந்து எம்பெருமான் தான், இஸ் ஒன்லி ரெஃப்யூஜ் அப்படிங்கிற மாதிரி போயிட்டா, நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி திரும்ப அதை தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அழறா அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, 9வது பாசுரம் இது. ஸோ இதில் வந்து என்ன பண்ண, despite all your archa and vibhava forms, your anugraham is still eluding அடியேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறார் அவர். ஸோ அதில் வந்து சொல்றாரு, ஸோ இதுலேயும் வந்து குறிப்பிட்ட திவ்ய தேசங்களை அவர் கையாள போறார் அவர். ஸோ அந்த முன்னீர் மல்லையாய் அப்படின்னு வருது. ஸோ திருமல்லை, கடல் திருமல்லைன்னு சொல்லப்படுற அந்த மகாபலிபுரத்தில் இருக்கிற அந்த ஸ்தலசயன பெருமாள் அவரை கூப்பிட போறார். மதுள் கச்சி ஊராய் அப்படிங்கிற மாதிரி திருவெக்காவை இது பண்ண போறார் அவர். பேராய் திருப்பேர் நகர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறார் அவர். அப்புறம் வந்து இந்த சிவபெருமானை பத்தி ஒன்று சொல்ல போறாரு, வில் சி வாட் தட் இஸ், பட் இட்ஸ் நாட் அ ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு திவ்ய தேசம். அதுக்கப்புறம் பார்க்கடல்ங்கிறது ஸ்டில் கன்சிடர்ட் அஸ் ஒன் ஆஃப் தி 108 திவ்ய தேசம்ஸ். அது பாரின் மேலாய் அப்படிங்கிற நிறைய விபவ அவதாரங்கள்லாம் எடுத்துட்டு வரையே, பனி வரையின் உச்சியாய், இந்த கோல்ட் மவுண்டனான இந்த திருவேங்கடத்து மேலே இருப்பவனே, பவளவண்ணா, ஸோ திருப்பவளவண்ணம் அப்படிங்கிற திவ்ய தேசத்துல சேவை சாதிக்கிறவனே அப்படிங்கிற மாதிரி நிறைய திவ்ய தேசங்களை சொல்லி அவர் கூப்பிட போறார். அப்புறம் இவ்வளோ இது எல்லா பெருமாளையும் கூட்டுட்டு சொல்ல போறார். இந்த மாதிரி இருக்கிறச்சே வந்து என்னை விட்டுட்டீரே சுவாமி, எங்குற்றாய் எம்பெருமான் உன்னை நாடி ஏழையேன் இங்கனமே உழித்தருகேனே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. வேர் ஆர் யூ சுவாமி, எங்கு விட்டுறாய், நான் நிறைய இடங்கள் மென்ஷன் பண்ணேன், ஆனா இவ்வளவு இடத்துல இருந்துட்டும் என்னை காப்பாத்தலையே, அதனால நீ எங்க இருக்கேன்னு தெரியல எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஓ மை சுவாமி, I'm seeking you, so seeking you, this destitute adiyan wanders around like this only அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். பார்க்கலாம் அது. ஸோ முதல்ல கடல் மல்லைன்னு சொல்லப்படுற மகாபலிபுரத்தை பத்தி சொல்றாரு. அங்க உள்ள மல்லையாய், அந்த திருமல்லைன்னு சொல்லப்படுற மகாபலிபுரத்துல சேவை சாதிக்கிற பெருமாளே, முன்னீர் மல்லையாய், முன்னீர்னாக்க சமுத்திரத்துக்கு முன்னீர், 3 விதமான நீர்கள் சேர்ந்தது சமுத்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. வாட்டர் ஃப்ரம் 3 sources, ரிவர், ஸ்ப்ரிங் அண்ட் ரெயின் அப்படிங்கிற மாதிரி, அதனால தான் முன்னீர்னு சமுத்திரத்துக்கு பேரு. கடல் மல்லைங்கிற வார்த்தைக்கு முன்னீர் மல்லை அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம் அது. ஸோ அந்த திருமல்லையில அந்த மகாபலிபுரத்துல இது வந்து பூதத்தாழ்வார் அவருடைய பிறந்த அவதார ஸ்தலம் இது. அதுல சேவை சாதிக்கிற எம்பெருமானே, அது எப்படிப்பட்ட இடம்னாக்க வங்கத்தால், வங்கம்னாக்க 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு அலைகள்னு ஒரு அர்த்தம், இன்னொன்னு கப்பல்கள்னு ஒரு அர்த்தம். ஸோ அலைகளும் சரி கப்பல்களும் சரி மாமணி வந்து உந்து, அதுகள் மாமணிகளை கொண்டு வந்து குவிக்கிறது இந்த கடல் மல்லையில் அப்படிங்கிற இடத்துல. அப்படிப்பட்ட கடல் மல்லையில சேவை சாதிக்கிறவனே அப்படிங்கிற மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா பின்னாடி வியாக்கியானத்துல அந்த மாமணிங்கிறது வந்து, அது மாமணிங்கிறது எம்பெருமானே மாமணின்னு சொல்ற மாதிரி ஒரு வியாக்கியானம் வரும், அதையும் பார்க்கலாம் நம்ம. பட் இப்போதைக்கு லிட்ரலாக நிறைய ஜெம்ஸை வந்து சமுத்திரம் வந்து அலைகளினால தள்ளுறது ஷோர்ஸ்ல,
அல்லது கப்பல்கள் வந்து அது பிரிங்கிங் ஜெம்ஸ் ஃப்ரம் வேரியஸ் அதர் பிளேசஸ் அப்படிங்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஊர்ல இருக்கிற எம்பெருமானே, மதில் கட்சி ஊராய், கட்சினா காஞ்சிபுரம், காஞ்சிபுரத்துல இருக்கிறவனே, மதில் கட்சி, இந்த ரேம்பார்ட்ஸ் இஸ் சரவுண்டட் காஞ்சிபுரம் இருக்கே, அதுல இருக்கிற அந்த ஊர்ல சேவை சாதிக்கிறவனே அப்படின்னு. அஃப்கோர்ஸ் நீ பார்த்தீங்கன்னாக்கா ஜெனரிக்கா இருக்கு. இது வந்து வரதராஜ பெருமாளை பத்தியும் சொல்றதா எடுத்துக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி. நீங்க உத்தமூர் சுவாமிகளோட வியாக்கியானம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் பொதுவா சொல்றாரு அவர் காஞ்சிபுரத்துல சேவை சாதிப்பவனே அப்படின்னு. ஆனா மற்ற சில அதர் வியாக்கியானங்கள்ல பார்த்தேன்னாக்கா அது காஞ்சிபுரத்துல திருவைக்காவில சேவை சாதிக்கிற தோத்தகாரியாக சொன்ன வண்ணம் செய்த பெருமாளாக சேவை சாதிக்கிறவனே அப்படிங்கிற மாதிரி இன்டர்பிரட் பண்றான். அதே மாதிரி திருப்பேர் நகர் அப்படின்னு சோழ நாட்டு திவ்ய தேசம் ஒன்று இருக்கு. அந்த சோழ நாட்டு திவ்ய தேசம் அதுல உள்ள எம்பெருமானை கூப்பிடுறார் அவர், இந்த அப்பக்குடத்தான் அப்படிங்கிற மாதிரி. அது பின்னாடி பார்க்க போறோம். அது அதே மாதிரி அப்புறம் வந்து இந்த சிவபெருமானுக்கு பத்தி சொல்றார். சிவபெருமான 2 லைன்ல சொல்லி அந்த சிவபெருமானுக்கு பங்கத்தாய் உன்னுடைய உடம்புல ஒரு பங்கு அவனுக்கு கொடுத்தவனே அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றார். ஸோ சிவபெருமான 2 லைன்ல டிஸ்கிரைப் பண்ணி அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு பங்கத்தாய், அவனுக்கு உன்னுடைய உடல்ல ஒரு பங்கு, ஒரு ஹாஃப் நீ கொடுத்துருக்கியே அப்படிங்கிற மாதிரி. சிவபெருமான் பார்த்தேன்னாக்கா அவர் அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்லுவாள். இந்த அர்த்தநாரீஸ்வரன் பாதி உடம்பு அவனுக்கு ஒரு நாரி இங்க சொல்லப்படுற ஒரு பெண், அதாவது பார்வதிக்கு கொடுத்துட்டார் அவர். ஸோ இங்க பார்த்தேன்னாக்கா அர்த்தநாரீஸ்வரர் உருவத்துல அந்த டிரா பண்ணியிருக்குது. அந்த அர்த்தநாரீஸ்வரராக இருக்கிற சிவபெருமானே எம்பெருமானுடைய ரைட் ஹாஃப்ல அதை வந்து தன்னுடைய ரைட் ஹாஃபை எம்பெருமான் வந்து சிவபெருமானுக்கு கொடுத்துட்டார் அப்படிங்கிற மாதிரி இதில் கதைகள்லாம் இருக்குது. ஸோ அதையும் ஏஐ ட்ரா பண்ணியிருக்கு. ஒரு பக்கத்துல சிவபெருமானுடைய வாகனமான அந்த ரிஷபம் போட்டிருக்கு, இன்னொரு பக்கத்துல அந்த எம்பெருமானுடைய வாகனமான கருடன் போட்டிருக்குது. அதே மாதிரி திரிசூலம் ஒரு பக்கத்துல, இன்னொரு பக்கம் சங்கு அப்படிங்கிற மாதிரி அழகா வரைஞ்சிருக்குது. ஸோ என்ன சொல்றாருனாக்கா சிவபெருமானை டிஸ்கிரைப் பண்ணுறச்சு, சிவபெருமானுக்கு கொன்றை பூக்கள்னு சொல்லப்படுற பூக்கள் ரொம்ப பிடிக்கும். அது அந்த கொன்றை பூக்கள் அலங்கல் மார்வன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அலங்கல் மார்வன்னாக்க அந்த மாலையை அதுல போட்டு இருக்கிறவன், கொன்றை பூக்களால் ஆன மாலையை மார்பில் அணிந்தவனான சிவபெருமான், கொங்கத்தார் வளம் கொன்றை. அதை வளம் கொன்றைனா அழகான கொங்கை மலர்கள். கொங்கத்தார்னாக்கா அது வந்து 2 அர்த்தம் சொல்லலாம். ஒண்ணு வந்து அந்த நெக்டர் ரிச் அப்படிங்கிற அர்த்தத்துல, அல்லது ஃப்ரேக்ரன்ஸ் ரிச் அர்த்தத்துல அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றான். அப்படிப்பட்ட கொன்றை பூக்களால் ஆன மாலையை அணிஞ்சுன்னு இருக்கான சிவபெருமானுக்கு இந்த கொன்றை பூக்கள்னு சொல்லப்படுறது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸ்ரீ ஆண்டாளுடைய அந்த திருமாலிருஞ்சோலை பதிகத்திலையும் அந்த இந்த ரெஃபரன்ஸ் டு இந்த கொன்றை பூக்கள் வருது. அது நம்ம வியாக்கியானத்துல பார்க்கலாம் அது. ஸோ அப்படிப்பட்ட அந்த அலங்கல் மார்வனான சிவபெருமான், தட்ஸ் ஒன் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் சிவபெருமான். இன்னொரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க போறார், குலவரையன் மடப்பாவை இடப்பால் கொண்டான் அப்படிங்க. குலவரையன் குலபர்வதமான அந்த பார்வதி தேவியுடைய யாருன்னாக்கா மலை ராஜா, மலை கிங் ஆஃப் த மவுண்டன்ஸ் அப்படிங்கிறவன். அந்த குலவரையன் மடப்பாவை, அந்த கிங் ஆஃப் த மவுண்டன்ஸ் அவனுடைய மடப்பாவை, பாவைனா பொண்ணு, மடப்பாவைனாக்க மடப்பமுடைய பெண் அப்படிங்கிற மாதிரி. பெண்களுக்கு வேணுங்கிற முக்கியமான குணங்கள்ல ஒண்ணு மடப்பம் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து யூ கேன் டேக் இட் அஸ் ஒரு இன்னசென்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. மடப்பாவை இடப்பால் கொண்டான் அப்படிங்கிற மாதிரி. இடப்பால்னா தன்னுடைய இடது பக்கத்துல வச்சுட்டு இருக்கான் அந்த அர்த்தநாரீஸ்வரராக. அதுதான் அந்த இது வந்து தெரிகிறது. அவனுடைய இடது புறத்துல வந்து பார்வதி தேவியை வச்சுட்டு இருக்கிறவன். ஸோ குலவரையன் மடப்பாவை இடப்பால் கொண்டான் அப்படின்னு 2வது டிஸ்கிரிப்ஷன் ஃபார் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு பங்கத்தாய், உன்னுடைய ஒரு உடம்புல ஒரு பங்கு கொடுத்திருக்கிறவனே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுதான் இந்த பிக்சர்ல காமிச்சிருக்குது. பார்க்கடலாய், பார்க்கடல்ல வந்து பள்ளி கொண்டிருப்பவனே, பாரின் மேலாய், பார்னாக்க உலகம், உலகன் மேலா, உலகத்து மேல அப்பப்போ வந்து நீ விபவ அவதாரம் எடுத்துட்டு வந்திருக்கே, வர்றேனே உன்னுடைய சௌலபியத்தை காமிக்கிறதுக்கு. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவமாமி யுகேகே, அந்த மாதிரி வந்துட்டே இருக்கே நீ, அது அப்படிப்பட்டவனே அப்படின்னு சொல்லி எம்பெருமானுடைய சௌலபியத்தை பிரைஸ் பண்றார். பனி வரையின் உச்சியாய், வரைனாக்க மலை, பனி வரைனாக்க பனி நிறைந்த, அதாவது மவுண்டன் டாப்ஸ் எப்பவும் கோல்டா இருக்குமோ இல்லையோ, அந்த மாதிரி கோல்டா இருக்கிற மலைன்னு சொல்றது திருவேங்கட மலையை சொல்றார். அதனுடைய உச்சியில் இருப்பவனே அப்படின்னு திருவேங்கட மலையை சொல்றார்.
பவளவண்ணா அப்படிங்கிற மாதிரி பவளம் போன்ற நிறமுடையவனே, பவளம்னா கோரல். ஸோ இந்த கோரல் மாதிரி திரு அதரங்கள் உடையவனே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கலாம். அது ஒன்று அர்த்தம். இன்னொரு அர்த்தம் வந்து என்னன்னாக்கா, அது வந்து திருப்பவளவண்ணம்னே ஒரு திவ்ய தேசம், ஒரு க்ஷேத்திரம் ஒன்று காஞ்சிபுரத்து பக்கத்தில் இருக்கு. ஸோ அதை வந்து இந்த ஒரு வார்த்தையினால, பவளவண்ணான்னு சொல்ற ஒரு வார்த்தையினால அந்த க்ஷேத்திரத்துக்கே அவர் வந்து elevates it to the status of a திவ்ய தேசம். ஸோ this is the only reference to the திருப்பவளவண்ணம் in all of the 4000 திவ்ய பிரபந்தம். ஸோ this just like the previous பாசுரங்கள்ல வந்து சில க்ஷேத்திரங்கள் வந்து this is the only reference to those க்ஷேத்திரம்ஸ், then this is how they got to be திவ்ய தேசம் நம்ம பார்த்தோமோ, அதே மாதிரி இங்க திருப்பவளவண்ணான்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தையினால திருப்பவளவண்ணம் அப்படிங்கிற க்ஷேத்திரம் it becomes a திவ்ய தேசம் அப்படிங்கிற மாதிரி ஆகுது. இவ்வளவு க்ஷேத்திரங்களை சொல்றார், இவ்வளவு எம்பெருமான டிஸ்கிரைப் பண்றார். எல்லாமே வந்து உன்னோட விபவ அவதாரங்களா இருக்கட்டும், அர்ச்சாவதாரங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உன்னுடைய சௌலபியத்தை காமிக்கிறதுக்காக வேண்டி. ஆனா இவ்வளவு அவதாரங்கள் எடுத்துட்டோம், அடியேனுக்கு உன்னுடைய அனுகிரகம் கிடைக்கலையே. அதனால வந்து எல்லா இடத்துலயும் இனி இருக்கிற இடமெல்லாம் உன்னுடைய அட்ரஸ்லாம் எடுத்து சொல்றேன்னா, அப்படி இருந்தாலும் by the very fact that you haven't given me your anugraham, I am forced to ask you this question. நீ எங்க இருக்கே சுவாமி? எங்கு உற்றா எம்பெருமான்? உன்னை நாடி உம்மை சீக் பண்ணி உம்மை ஃபாலோ பண்ணிட்டு வந்து நீர் எங்க இருக்கேன்னு தேடிண்டு, ஏழையேன் இங்கனமே உழிதருகேனே, ஏழையேன் திஸ் டெஸ்டிடியூட், அப்படி இந்த அடியேன் தீனனாக இருக்கிற அடியேன் வந்து இங்கனமே இந்த மாதிரி உழிதருகேனே, ஐம் ஜஸ்ட் வாண்டரிங் அரவுண்ட் எவ்ரிவேர் இன் சர்ச் ஆஃப் யூ, எங்க இருக்கு எங்க அனுகிரகம் கொடுக்க போறே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொல்றாரு. அழகா சொல்றது கடல் மலை சொல்றது, where ocean waves and ships bring gems to shore, at Mallai's coast you dwell forevermore. So கடல் மல்லை பெருமாளை பத்தி சொல்றது. In Kanchi's fortress walled Vekka all pure, திருவெக்காவை சொல்றது. And Pernagar your timeless forms endure, திருப்பேர்நகர்னு சொல்லப்படுற இந்த சோழ நாட்டு திவ்ய தேசம். காஞ்சிபுரம்ங்கிறது வந்து தொண்டை நாடுன்னு சொல்வாரு. சோழ நாட்டுக்கு நார்த்ல இருக்கிறது தொண்டை நாடு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த காஞ்சிபுரத்தில் இருக்க ஸ்தலம் திருவெக்கா, சோழ நாட்டு ஸ்தலம் திருப்பேர்நகர் அப்படிங்கிற மாதிரி கோவில் அடின்னு சொல்லுவாங்க. The glorious conrad rests on Rudra's chest. So this is one description of Sivaperman. With virtuous mountain made his left is blessed. இது வந்து பார்வதி தேவிய அர்த்தநாரீஸ்வரராக தன்னுடைய இடது பக்கத்தில் வச்சுருக்கான் அப்படிங்கிற செகண்ட் டிஸ்கிரிப்ஷன் சொல்றது. That Rudra rests upon your holy right. உன்னுடைய வலது பக்கத்துல அந்த ருத்ரனை வச்சுருக்க நீ. And you recline in milk's pure ocean bright. நீ பார்க்கடலா அப்படிங்கிற வார்த்தையை எடுத்து சொல்றது. You walk the earth to make your wonders known. பாரின் மேலா உலகத்து மேல அப்பப்ப வந்து விபவ அவதாரம் எடுத்துக்கிறிய நீ. On Vengadam's cold mount you place your throne. பனிவரையின் உச்சியாய் அப்படிங்கிறத. O coral like where are you Lord I cry. O coral like பவளவண்ணா அப்படிங்கிறது இன்னொரு அர்த்தம் வந்து திருப்பவளவண்ணம் அப்படிங்கிற திவ்ய தேசத்துல சேவை சாதிக்கிறவனே. Where are you Lord I cry. இவ்வளவு இடங்கள் சொல்லியிருக்கேன் சுவாமி, அப்படியும் வந்து நீர் அனுகிரகம் பண்ணல, அதனால எங்க தான் இருக்கீர் சுவாமின்? Coral like where are you Lord I cry, a helpless soul in woeful search am I. உன்னை நாடி ஏழையேன் இங்கனம் உழிதருகேனே, a helpless soul in woeful search am I அப்படின்னு அழகா சொல்லி முடிக்கிறது அது. ஸோ இதில் உள்ள இந்த திவ்ய தேசங்கள் பார்த்தேன்னாக்கா, I thought I would just show a map and see to show you where these திவ்ய தேசம்ஸ் occur. இதில் வந்து பனிவரையின் உச்சியா இந்த பனிமலையான திருவேங்கட மலைமை உச்சியில் இருக்கிற திருவேங்கடமுடையானே அப்படிங்கிற மாதிரி திருப்பதியை சொல்றார் அவர். கச்சி ஊராயின்னு திருவெக்கால் உள்ள தோத்தக்காரி பெருமாள், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், திருமிழிசை ஆழ்வார்க்கும் இதுக்கு நிறைய கனெக்ஷன் உண்டு. அதே மாதிரி அந்த பிரம்மாவுடைய யஜ்ஞத்தை வந்து சரஸ்வதி தேவி ஸ்டாப் ட்ரை பண்றச்சே அந்த முயற்சியை ஸ்டாப் பண்ணவர் அந்த பெருமாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அந்த காஞ்சிபுரத்துல இருக்குது. அது மாத்திரம் இல்ல, இந்த திருப்பவளவண்ணம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த திவ்ய தேசமும் இங்கதான் இருக்கு. ஸோ இதுல வந்து 2 திவ்ய தேசங்கள் காஞ்சிபுரத்துல இருக்கிறது, அதை வந்து சொல்லியிருக்கார் அவர். மல்லையாய் மகாபலிபுரம் அப்படிங்கிறது இங்க இருக்குது. இட்ஸ் நாட் மார்க்ட் ஆன் த மேப், பட் தட்ஸ் வேர் இட் இஸ். அது கடல் மல்லை பத்தி. பேராய் திருப்பேர்நகர் சோழ நாட்டு திவ்ய தேசம் காவேரியினுடைய ரீஜன்ல இருக்குது. அது வந்து திருச்சிராப்பள்ளி, திருச்சி பக்கத்துல ஸ்ரீரங்கம் இருக்கு. ஸ்ரீரங்கம் பக்கத்துல கோவில் அடின்னு சொல்லப்படுற இந்த திருப்பேர்நகர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி 5 திவ்ய தேசங்களை வந்து ஒரு பாசுரத்துல எடுத்து சொல்றார் அவர்.
எம்பெருமானே, நீ திருப்பதிகளில் கோயில் கொண்டிருக்கும் அழகையும் அகங்காரிகளுக்கும் திருமேனியில இடம் கொடுத்திருக்கும் சீலத்தையும் வாய் வெறுவி கொண்டு திரிவேன் நான் என்கிறார். இது வந்து சிவபெருமானையும் ரெஃபர் பண்றாரு. அது அந்த அவளுக்கும் இடம் கொடுத்திருக்கியே, அந்த சீலம், அந்த குணத்தை, அதிசயத்தை வந்து நான் வாயால சொல்லி புகழ்ந்துட்டு இருக்கேன், தெரிஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. இங்க நாம் உழிதருகேனே, அங்க நாம் வாண்டர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாரு இல்லையோ, அது வந்து. ஸோ இதில் பார்த்தேன்னாக்க வங்கத்தால் மாமணி வந்து அலைகள் வந்து மணியை தள்ளுறது அப்படின்னு லிட்ரலாக மணிகள் ஜெம்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், அல்லது கப்பல்கள் வந்து மணிகளை கொண்டு வருது மற்ற தேசங்கள்லேருந்துன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் ரெஃபரிங் டு த ஃபிசிக்கல் திங் கால் ஜெம். ஆனால் இப்போ இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன் வந்து எம்பெருமானே ஒரு மணி, அந்த மணி வந்து எம்பெருமான் வந்து இங்கே வந்து வந்திருக்கான். அப்படி பரவாசுதேவனாகிய ஒரு சிறந்த விலை உயர்ந்த ரத்னத்தை அவனுடைய வாத்சல்யம் என்கிற ஒரு கப்பலானது திருக்கடல் மல்ல என்கிற தீவிலே கொண்டு தள்ளிற்றா. ரொம்ப அழகா எடுத்து சொல்றாரு பாருங்க வியாக்கியானத்துல. அந்த ஆக்சுவலி the gem he is referring to is a gem called எம்பெருமான். The ship he is referring to is a ship called வாத்சல்யம். அது வந்து திருக்கடல் மல்லையில தள்ளி இருக்கு. அங்க வந்து அவனை இங்க வந்து நீ இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. கானத்தின் கடல் மல்லை என்றபடி காட்டு நிலமாகிய அவ்விடத்திலே அந்த ரத்னத்தை பேணுவார் இல்லாமையாலும் ரத்னம் விலை போவது மகாநகரங்களிலாலோ ஆகையாலும் அந்த கப்பலானது அந்த ரத்னத்தை அங்கிருந்து கொண்டு காஞ்சிபுரத்திலே திருவக்காத்துறையிலே தள்ளிற்றாம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது அந்த காலத்துல மகாபலிபுரத்துல வந்து ஒரு காட்டு பகுதியா இருந்தது. அதனால அது பார்க்கறதுக்கு அதிகமாக மனுஷா இல்லைங்கிறதுக்காண்டி அந்த வாத்சல்யம்ங்கிற கப்பலை வந்து அவனை திருவக்காவிலையும் கொண்டு போய் வச்சுடுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாய் என்று இப்படி சமத்காரமாக சொல்லும் விசேஷார்த்தம் உணரத்தக்கது. ஆழ்வார் தாமும் இவ்வர்த்தத்தை திருவுள்ளம் பற்றிய, அதாவது திருக்கடல் மலையில உள்ள பெருமாள் தான் திருவக்காவில் சேவை சாதிக்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்துல பெரிய திருமொழியில திருக்கடல் மல்லை பதிகத்திலும் கச்சி கிடந்தவன் ஓ. ஸோ பெரிய திருமொழியில வந்து அந்த திருக்கடல் மல்லை பத்தி ஒரு பதிகம் சாதிச்சிருக்காரு. அதுல வந்து சொல்றார், கச்சி கிடந்தவன் ஊர், இந்த திருவெக்கால இருக்கானே அவன் இருந்த ஊர் கடல் மல்லை தலசயனம். இங்க உள்ள பெருமாளும் அங்க உள்ள பெருமாளும் ஒரே மாதிரிதான், இங்க உள்ள பெருமாள் தான் அங்க வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட நச்சு தொழுவாரை நச்சு எந்த நல் நஞ்சே, அவனை யார் வணங்குறாளோ அவளை நீ வணங்கு என்னுடைய மனசே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவர். இந்த கடல் மல்லைங்கிறது மகாபலிபுரம். அதில் உள்ள பெருமாள் வந்து ஸ்தலசயன பெருமாள்னு பேரு. ஸ்தலசயனம்னாக்கா அதாவது ஆதிசேஷன் மேல சயனம் இல்லை, ஸ்தலம் மேலேயே, அது கிரவுண்ட் மேலேயே படுத்துக்கிற மாதிரி, அந்த மாதிரி. ஸோ ஒரு ரேஸ்டு பிளாட்ஃபார்ம்லேயே படுத்துக்கிறார் அவர். அதனால ஸ்தல சயன பெருமாள் அப்படிங்கிற மாதிரி. ஸ்தல சயனத்து உறைவார் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இன்னொரு உலகு உய்ய நின்றான் அப்படிங்கிற மாதிரியான இந்த மாதிரியான பேர்களோடு அவன் சேவை சாதிக்கிறான். நீலமங்கை தாயார் அப்படின்னு தாயாரோட பேர். 27 பாசுரங்கள் இந்த ஸ்தலத்தை பத்தி இருக்கு. 22 ஸ்தல புராணத்தை பார்த்தேன்னா திஸ் இஸ் அவதார ஸ்தலம் ஆஃப் பூதத்தாழ்வார். அஃப்கோர்ஸ் அந்த காலத்துல புண்டரீக மகரிஷின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து எம்பெருமானுக்கு ஒரு மாலையை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மாலை பண்ணி வச்சுட்டாருன்னா எம்பெருமானை எங்க போய் சமர்ப்பிக்கிறது? அதனால யூ வாண்ட் டு டூ தட் டு எம்பெருமான் ஹூ இஸ் ரிசைடிங் இன் பார்க்கடல், அந்த ஓஷன் ஆஃப் மில்க்ல இருக்கானே அவங்ககிட்ட போய் சமர்ப்பிக்கணும்னு நினைச்சிட்டு வரார். இந்த பே ஆஃப் பெங்காலுக்கு வரார். அந்த சமுத்திரம் தெரியுது. அங்க வந்து சொல்றாரு, he figured that இந்த சமுத்திரத்துல அவன் எங்கேயோ பின்னாடி தள்ளி இருக்கான், இந்த சமுத்திரத்துல உள்ள ஜலத்தை நான் ட்ரெயின் பண்ணேன்னாக்கா I'll get to him இல்லையா, அப்போ அந்த மாலையை போட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் கையால ஜலத்தை எடுத்து இறைக்கிறார் அப்படிங்கிற மாதிரி. அதை பார்த்த உடனே எம்பெருமான் வந்து கேம் இன் த ஃபார்ம் ஆஃப் அன் ஓல்ட் மேன். பார்த்து இவர் பரிதாபப்பட்டு இந்த மாதிரி பண்றாரு, இந்த மனுஷனுக்கு ஒன்றும் தெரியலே அப்படின்னு. ஸோ எம்பெருமான் கம்ஸ் ப்ரொக்ளைமிங் தட் இஸ் ஹங்க்ரி. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வர முடியுமான்னு. ஸோ அந்த ரிஷி வந்து சாப்பாடு திரட்டுறதுக்கு போயிட்டு திரும்பி வர்றார். அப்போ பார்த்தோன்னா he found that எம்பெருமான் had established himself in ஸ்தல சயன கோலம், அதாவது reclining on ஸ்தலம் as opposed to on ஆதிசேஷா. அதனால அந்த ஸோ தட் இஸ் அந்த ஸ்தல புராணத்துல இந்த கதை இருக்கு. அந்த மகரிஷி புண்டரீக மகரிஷி அவருடைய மூர்த்தியும் வந்து லொக்கேட்டட் நெக்ஸ்ட் எம்பெருமான் இந்த டெம்பிள் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரு. இந்த சிவபெருமானை டிஸ்கிரைப் பண்றச்சே அவன் கொன்றை மலர் பூக்கள் ஆன மாலையை போட்டுருக்கான்னு சொல்றாளோ இல்லையோ, இதைத்தான் ஆண்டாள் ரொம்ப அழகா எடுத்து சொல்றாள். நாச்சியார் திருமொழியில வந்து சிந்துர செம்பொடின்னு ஆரம்பிக்கிற அந்த பதிகம் இருக்கோ இல்லையோ, திருமாலிரும் சோலை பதிகம். அதுல சொல்றார், பூங்கலரும் புழையிலும் ஆலிரும் சோலையில் கொன்றைகள் மேல் தூங்கு பொன் மாலைகளோடு உடனாய் நின்று தூங்குகின்றேன்னு அழகா சொல்றார். அதாவது இந்த திருமாலிரும் சோலையில
அங்கே கோங்குமல்ல மலர்கள்லாம் பூத்துருக்கு. அது தவிர வந்து கொன்றை பூக்கள்லாம் பூத்திருக்கிற அந்த மரத்தில் வந்து இந்த இமேஜின் பண்ணி பாருங்க, கொன்றை பூக்கள்லாம் தொங்குறது, தூங்கு பொன் மாலைகள் மாதிரி தொங்குறது, இது பொன் மாலைகள் மாதிரி மஞ்சள் நிறத்தில் தொங்குறது இது. ஆனால் அதை சீன்றதுக்கு ஒத்துருமே இல்லை. ஏன்னா அது சிவபெருமானுக்கு பிடிச்ச பூ இது. அதனால அங்கே வர்ற ஸ்ரீ வைஷ்ணவைட்ஸ் வந்து அது பக்கத்தில் போகிறது இல்லை. தே டோன்ட் அப்ரோச் இட். ஏன்னா எம்பெருமானுக்கு பிடிச்ச பூனாக்கா அவள் எல்லாத்தையும் ஒன்றுத்தையும் விட்டு வைக்க மாட்டா. அவள் எடுத்துன்னு கொண்டு போய் எம்பெருமானுக்கு சமர்ப்பிச்சிடுவார் அந்த கள்ளழகருக்கு. ஆனால் இங்கே வந்து என்னன்னாக்கா அது ஒத்துருமே சீண்டாமல் அது மரத்திலேயே இருக்கு. அது எப்படி மரத்தில் வந்து ஒத்துரும் கவனிக்காமல் அது தூங்கின்னு இருக்கோ, அதே மாதிரி என்னுடைய நாயகன் என்னை விட்டுட்டு போயிட்டானோ இல்லையோ, அதனால நானும் அதே மாதிரி யூஸ்லெஸ்ஸாக இருக்கேன். எப்படி அந்த கொன்றை பூக்கள் வந்து யூஸ்லெஸ்ஸாக இருக்கோ திருமாலிரும் சோலையில், அதே மாதிரி நானும் யூஸ்லெஸ்ஸாக இருக்கேன். என்னுடைய நாயகன் இல்லாமல் யூஸ்லெஸ்ஸாக இருக்கேன். பூங்கொள் திருமுகத்தும் அடுத்தூதிய சங்கொலியும் சாங்கவில் நானொலியும் தலை பெய்வது எஞ்ஞான்றுகளோ. ஒரு காலத்தில் எம்பெருமானுடைய அந்த சங்கு ஒலி வந்து ருக்மிணி தேவிக்கு வந்து அவளுக்கு அந்த ஒரு உற்சாகத்தை கொடுத்தது, என்னை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு வந்துட்டான் அப்படின்னு. அதே மாதிரி எம்பெருமானுடைய சாங்கவில் நானொலி வந்து சீதா தேவிக்கு வந்து அவள் உற்சாகத்தை கொடுத்தது, என்னை ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்துட்டான் அப்படின்னு. ஏன்னா என்னை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு அவன் எப்போ வருவான்? என்னை பொறுத்த வரைக்கும் ஐ மீன் சச் அ டீப் ஆங்குவிஷ், ஐ நீட் டு ஹியர் போத் தம் அப்படிங்கிற அர்த்தத்தை. எனக்கு அந்த சங்கு ஒலியும் வேணும், ருக்மிணிக்கு கேட்டது, அதே மாதிரி சீதாதேவிக்கு கேட்ட அந்த சார்ங்கவில் நானொலியும் கேட்கணும். அது அப்படின்னா தான் என் மனசில் இருக்கிற அந்த இது வந்து அந்த ஆங்குவிஷ் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரியா? பார்க்கடலாய் டு சேவ். அதே மாதிரி பிரம்மா நம்ம தேவர்கள்லாம் அவளுக்கு ஈஸி ஆடியன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவர் ஓஷன் ஆஃப் மில்கில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி. பாரின் மேலாய் நான் ஒருத்தன் விபவதாரங்கள் எடுத்துன்னு வரத அவர் புகழறார். அவர் இவ்வளவு உனக்கு இட்ஸ் ஒன்லி பிகாஸ் யூ கேர் அபவுட் த பீப்புள், ஜீவாத்மாக்களை பற்றி நீ கேர் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி நிறைய வந்து யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அப்படின்னு வரதோ இல்லையோ, அது மாதிரி நான் வந்து அவதாரங்கள் எடுத்துட்டே இருப்பேன்னு சொல்லிடு. அது மாதிரி ஜன்மம் பல செய்து வெளிப்பட்டு, இந்த பதிகத்தை ரீசெண்டாக தான் பார்த்துருக்கோம். சங்கோடு ஜன்மம் பல செய்து வெளிப்பட்டு, நீ நிறைய அவதாரங்கள் எடுத்துன்னு வந்திருக்க, வெளிப்பட்டு மேனிஃபெஸ்டிங் யுவர் செல்ஃப். அதே மாதிரி சங்கோடு சக்கரம் வில் உண்மையுடைய உலக்கை ஒழ்வாள் தண்டு கொண்டு புல்லு ஊர்ந்து, அவனுடைய பஞ்சாயுதங்கள்லாம் வச்சிருந்து புல்லு ஊர்ந்து கருடன் மேலே வந்துட்டு உலகில் வன்மையுடைய அரக்கர் அசுரரை மாள படைபொழுது நன்மையுடையவன் சீர் பரவ பெற்ற நான் ஒரு குறைவிலனே. உன்னுடைய குணத்தை பற்றி நான் பேசிகிட்டே இருக்கேன், அதனால் அது இதுதான் நம்ம குறையொன்றும் இல்லை அப்படிங்கிற தலைப்பில் இந்த பதிகத்தை நம்ம பார்த்தோம். நான் ஒரு குறைவில்லை, எனக்கு என்ன குறை இருக்க முடியும்னு சொல்கிறாரோ இல்லையோ, அந்த பதிகத்தில் முதல் பாசனத்தில் நீ இவ்வளவு அவதாரங்கள் எடுத்துன்னு இருக்கிய, ஜன்மம் பல செய்து வெளிப்பட்டு அப்படிங்கிறத அதுதான் பாரின் மேலாய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். பவள வண்ணம்ங்கிற மாதிரி அதனுடைய அர்த்தம் வந்து ஒன்று கோரல் மாதிரி இந்த லிப்ஸ் உடையவனே அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லலாம், இன்னொன்று வந்து திருப்பவள வண்ணம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் இருப்பவனே அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இட்ஸ் த சோல் பாசுரம் ரெண்டு மேக்கிங் இட் இன் திவ்ய தேசம் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். த நம்பர் ஆஃப் பாசுரம்ஸ் 4000 திவ்ய பிரபந்தங்களில் எத்தனை பாசுரங்கள் இருக்குது இந்த திருப்பவள வண்ணத்தை பற்றின்னு கேட்டேன்னாக்கா, ஒரே ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு சொல்லுவாளே, அந்த ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுங்கிற பாசுரம் இந்த பாசுரம் தான். ஸோ யூ லுக்கிங் அட் த வெரி பாசுரம் த டர்ன் திருப்பவள வண்ணம் இன்டு திவ்ய தேசம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் வந்து பவளவண்ணன் அப்படிங்கிற திருநாமத்தோட எம்பெருமான் அங்கே சேவை சாதிக்கிறான். பவளவல்லிங்கிற திருநாமத்தோட தாயார் அங்கே சேவை சாதிக்கிறார். காஞ்சிபுரத்தில் இருக்கிற திவ்ய தேசம் அது. ஸோ அது வந்து சரஸ்வதி தேவி வந்து பிரம்மாவுடைய யஜ்ஞத்தை டிஸ்டர்ப் பண்ணுங்கிறதுக்காண்டி ஷீ ரெக்ரூட்ஸ் அ குரூப் ஆஃப் டீமன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அது எம்பெருமான் வந்து அவளை அழிச்சார் அப்படிங்கிற மாதிரி. And other tinged by the blood of those other the demons, and he was seen as பவளவண்ணன் அப்படிங்கிற மாதிரி. அதனால் அவருடைய நிறம் வந்து மாறித்து, அதனால் he was known as பவளவண்ணன் அப்படிங்கிற மாதிரி. there's also a பச்சை வண்ணன் சந்நிதி நியர்பை. ஸோ இந்த கோவில் பக்கத்தில் இன்னொரு பச்சை வண்ணன் கோவில்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த பவளவண்ணனும் இந்த பச்சை வண்ணனும் டுகெதர் they are considered as one திவ்ய தேசம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் வந்து visits this temple in நாச்சியார் கோலம் on the 5th day of his வைகாசி பிரம்மோத்சவம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த பேரருளாளன் அவர் வந்து தன்னுடைய பிரம்மோத்சவத்தும் போது இந்த கோவில்களை வந்து விசிட் பண்ணுறார் அப்படிங்கிற மாதிரி. இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்காருங்கிறவர் அவரும் தன்னுடைய 108 திருப்பதி அந்தாதியில் வந்து 86வது பாசுரம் வந்து திருப்பவள வண்ணத்தை பற்றி சொல்கிறார். அவர்
கண்டறிந்தும் கேட்டறிந்தும் தொட்டறிந்தும் காதலால் உண்டறிந்தும் மோந்தறிந்தும் உய்யேனே பண்டை தவளவண்ணா கார்வண்ணா சாமவண்ணா கச்சி பவளவண்ணா நின் பொற்பாதம். ரொம்ப அழகா சொல்றாரு அவர். நான் உன்னை பார்த்து உன்னை பத்தி கேட்டு உன்னை தொட்டு அப்புறம் காதலால உண்டு அறிந்தேன், அப்படியே உன்னை சாட்டுண்டு மோந்து அறிந்தும் உன்னை அது உன்னுடைய ஃப்ரேக்ரன்ஸை அடியேனை அனுபவிச்சும் உய்யேனை எல்லாமும் பண்ணியும் கூட நான் உய்யாமல் இருக்கேனே. பண்டை தவளவண்ணா அந்த ஒயிட் நிறமுடையவனே, கார்வண்ணா சாமவண்ணா கச்சி பவளவண்ணா நின் பொற்பதம் அப்படிங்கிற மாதிரி. அஃப்கோர்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் யுகங்களில் வந்து எம்பெருமானுடைய நிறமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாள். ஸோ அதை பற்றியும் சொல்கிற மாதிரி எடுத்துக்கலாம். பண்டை தவளவண்ணா கார்வண்ணா சாமவண்ணா கச்சி பவளவண்ணா நின் பொற்பதம் அப்படிங்கிற மாதிரி. உன்னுடைய பொன்னான திருவடியை வந்து அதை பற்றி நான் கண்டு அறிந்தும் அதை பற்றி நான் கேட்டு தெரிஞ்சுட்டும் தொட்டு அறிந்தும் தொட்டு பார்த்து அனுபவிச்சுட்டும் இந்த மாதிரியான எல்லா விஷயங்கள் பண்ணியும் நான் வந்து உய்யாமல் இருக்கேனே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ எங்கூற்றாய் அடியார்களுக்காகவே திருப்பதிகளில் சன்னதி பண்ணி இருந்தும் பாவியனுக்கு தோற்றா ஒழிவது என்னோ அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இவ்வளவு இடங்கள்ல இருக்கீரே சுவாமின், அடியனுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டேங்கிறீரே சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது. ஸோ அந்த எங்குற்றாய் அப்படிங்கிறது எங்கே இருக்கீ சுவாமின் அப்படின்னு புலம்புறது வந்து ஆழ்வார்கள் நிறைய பேர் பண்ணியிருக்கார். திருவாய்மொழியிலேயே ஸ்ரீ நம்மாழ்வார் அழகா பண்ணியிருக்கார். 3வது 3.8.10 4, 7, 2 எல்லாத்துலயும் வருது. பொருந்திய மாமருதின் இடை போய எம் பெருந்தகாய் உன் கடல் காணிய பேதுற்று வருந்தி நான் வாசக மாலை கொண்டு உன்னையே இருந்து இருந்து எத்தனை காலம் புலம்புவனே சுவாமி. உன்னை பார்க்கறதுக்கு நான் எத்தனை வருஷங்கள் தான் வந்து புலம்புவனை அழுதுன்னு இருப்பேன் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். பொருந்திய மருதின் இடை போய மருது மரங்களுக்கு நடுவில் போனியனே எம் பெருந்தகாய் ஓ எம்பெருமானே உன் கடல் காணிய உம்முடைய திருவடிகளை பார்க்கறதுக்காக வேண்டி பேதுற்று பீயிங் இன்டென்ட் ஆன் இட் வருந்தி அடியேன் சஃபர் பண்ணிட்டு இருக்கேன். நான் வாசக மாலை கொண்டு வாயால பண்ற ஒரு மாலை ஒன்று சொற்களால பண்ற கவிதைகளை வச்சுட்டு உன்னையே இருந்து இருந்து இந்த ரெப்புடேஷன் ஆஃப் அந்த வேர்ட்ஸ் இருக்கேன். இந்த என்று என்று இருந்து இருந்துனாக்க அது தவிர வேற ஒன்றும் பண்ணாம அதே பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை காலம் புலம்புவனே சுவாமின் அப்படிங்கிறார். அதே தான் சொல்றார். எங்குற்றாயம் பெருமான் உன்னை நாடி ஏழையேன் இங்கனமே உழிதருகின்றேன், நான் அலைஞ்சுட்டே இருக்கேனே சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இன்னொரு பாசுரத்துல அதே கருத்து சொல்றார். கொள்ளமாளா இன்ப வெள்ளம் கோதில தந்திடும் என் வள்ளலேயோ பையம் கொண்ட வாமனாவோ என்று என்ற சுவாமி நான் வந்து கூட்டுன்னு இருக்கேன் அடிக்கடி. என்ன சொல்லி கூப்பிடுறேன்னு தெரியுமா? எக்கச்சக்கமான ஒரு பிளஸ் ஆனந்தம்னு சொல்லப்படுற அந்த பிளஸ்ஸை கொடுக்கிறவரே கொடுக்கிற வள்ளலே அப்படின்னு சொல்லி நான் உன்னை கூப்பிடுறேன். வையம் கொண்ட வாமனாவோ அந்த வாமனன் கிட்ட வந்து உலகத்தையே யாச்சகம் வாங்கின்றவனே வாமனாவோ அப்படின்னு அப்படி ரொம்ப எல்லாம் ரொம்ப தூரத்துக்கு கேட்கிற மாதிரி என்று என்று அழகா இருக்கு பாருங்க. என்று என்று அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இருந்து இருந்துங்கிற மாதிரி இங்க என்று என்று அப்படி அதையே சொல்லிட்டு இருக்கேன் நான். அதுவும் சொல்லிட்டு இருக்கிறது என்ன, ஒரு இந்த காலம்பரம் மாத்திரம் சொல்லேனா இல்லை, நள்ளிராவும் நண்பகலும் நான் இருந்து ஓலமிட்டால். ராத்திரி வேளையில சொல்லிட்டு இருக்கேன், பகல் வேளையில சொல்லிட்டு இருக்கேன், நான் இருந்து ஓலமிட்டால் அப்படிங்கிறார். ஓலமிட்டால்னாக்கா ரொம்ப ஒரு வருத்தத்தோட சொல்றது, கூக்குரல் இடுறது. கள்ளமாயா உன்னை என் கண்காண வந்து ஈயாயே. கள்ளமாயா மாயேனாக்கா அந்த ரொம்ப ஒன் ஹூ பெர்ஃபார்ம்ஸ் ஒண்டர்ஸ், ஒன் ஹூ இஸ் ஒண்டர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி. உன்னை என் கண்காண வந்து ஈயாயே, நீ வந்து இவ்வளவு நான் கத்தி கதறினாலும் நீ எனக்கு உன்னுடைய தரிசனம் கொடுக்க மாட்டாயா சுவாமி அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு அவர். ஸோ அடியன் ஹஸ் ஆல்ரெடி மென்ஷன் திஸ். இந்த நிறைய இந்த திவ்ய தேசங்களை பற்றி மென்ஷன் வரைச்சே இந்த ஆழ்வார் வந்து 86 திவ்ய தேசங்கள் விசிட் பண்ணியிருக்கார். அண்ட் out of them 47 were visited exclusively by him. Were not only visited, they were mentioned in pasarams exclusively by him. அதனால அவர் இல்லைன்னாக்க இந்த 108 திவ்ய தேசங்களுக்கு பதிலாக அது சுருங்கி only 61 திவ்ய தேசங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆகும். அது சரியா? ஸோ அது வந்து 9வது பாசுரம். அது 10வது பாசுரம் பார்க்கலாம். இதில் வந்து சொல்கிறார் திரும்ப யூ ஷோ யுவர் சௌலபியமஸ் வேரியஸ் அச்சா மூர்த்திஸ். இதில் வந்து யானை யானை அப்படிங்கிறது வரும். எம்பெருமான யானைக்கு கம்பேர் பண்ணுறார் அவர். அடியேன் இஸ் டூ ஃபீபிள் டு ப்ரைஸ் யூ ப்ராப்பர்லி, அல்லது அடியேனுக்கு ஞானம் அதிகமாக இல்லை, அதனால் ஆல் ஐ கேன் சே என்னுடைய யானையேன்னு தான் சொல்லி ஒரு அடியேன் ஒன்று ப்ரைஸ் பண்ண முடியும். அது தவிர எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல சுவாமி அப்படின்னு ரொம்ப ஒரு ஹெல்ப்லெஸ்ஸாக சொல்கிறார். அதை பார்க்கலாம். அது சரியா? ஸோ அதை சொல்கிறார். அது ஸோ பொன்னானாய்னு ஆரம்பிக்கிறச்சே வந்து ஓ பொன் போன்றவனே, பொன்கிறது கோல்டு மாதிரி ஒசந்தவனே அப்படின்னா, கோல்டுங்கிறது எவ்வளோ ப்ரெஷியஸ் அது இல்லை. ஸோ அந்த இடத்துல ஒருத்தர் அவன் பொன் போன்றவன் அப்படின்னாக்க நம்ம இட் ஷோஸ் how much we respect that person அப்படிங்கிற மாதிரி. ஸோ பொன்னானா how much we desire that person, how much we respect that person அப்படிங்கிற மாதிரி. பொன் ஆனாய் அப்படின்னு பொன் போன்றவனே
அப்படின்னு கூப்பிடுறாரு. இன்வொகேஷன் ஒவ்வொன்றும். பொழில் ஏழும் காவல் பூண்ட புகழானாய். பொழில் ஏழும், ஏழுங்கிறது 7 உலகங்கள், பொழில்ங்கிறது தோட்டம். 7 விதமான சோலைகள், 7 உலகங்களை 7 சோலைகளாக சொல்றது ஆழ்வார்களுடைய வழக்கம். அது பொழிலேழும் வினையேற்கே நல்கத்தான் ஆகாதவன் ஆரணனை கண்ட கால் வருதோ இல்லையோ, அது மாதிரி அந்த பொழில் ஏழும் காவல் பூண்ட 7 உலகங்களையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த காவல் இருக்கே, ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கே, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கே, அதை பூண்டனாக்க செய்கின்ற புகழானாய, புகழ் உடையவனே அப்படிங்கிற மாதிரி. இதுல பூண்டங்கிற வார்த்தை பார்த்தேன்னாக்கா பூண்டவன், அதாவது ஆபரணங்கள் பூண்டவன் அப்படிங்கிற மாதிரி அந்த அர்த்தத்துல சொல்றார் அவர். வியாக்கியானத்துல பார்த்தேன்னாக்கா அதாவது அதை இந்த ப்ரொடெக்ஷன் அப்புறங்கிற டியூட்டியை அவன் லைட்டா எடுத்துக்கிறவன் இல்லை, ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறவன் அப்படிங்கிற மாதிரி. அதனால அதை ஒரு ஆபரணம் மாதிரி ரொம்ப விரும்பி ரொம்ப சந்தோஷமா வில்லிங்லி அவன் அணிஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு காமிக்கிறதுக்காக வேண்டி பூண்ட அப்படிங்கிற மாதிரி அந்த பூஷணங்கள் அதுக்கோட ரிலேட்டடாக உள்ள அந்த வார்த்தையை யூஸ் பண்றார். அப்படிப்பட்ட புகழானாய் ஜீவாத்மாக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற நோக்கு உடையவனாக, அதையே ஒரு ஆபரணமாக அணிந்தவனாக அந்த புகழை உடையவனே அப்படின்னு சொல்றார். அப்புறம் the next 2 lines I'll skip for the time being, and அது more or less the bottom line அப்படிங்கிற மாதிரி. உலகம் ஏத்தும் தென் ஆனாய், இப்போ திவ்ய தேசங்களை பத்தி சொல்ல போறாரு. ஸோ உலகம் ஏத்தும் தென் ஆனாய், ஆனாய்னா யானையே, தென் யானை ஆனாய்னா சவுத்ல இருக்கிற யானையே. அப்புறம் உலகம் ஏத்தும்னாக்க உலகமே பிரைஸ் பண்றது அப்படின்னு அர்ச்சாமூர்த்திகளை சொல்றார். ஸோ அந்த உலகம் ஏத்தும் அப்படிங்கிற டிஸ்கிரிப்டர் refers to all the திவ்ய தேசம்ஸ் that follow it அப்படிங்கிற மாதிரி. என்னென்ன திவ்ய தேசம் வருது? தென் ஆனாய், தெற்கு பக்கம் உள்ள யானையே. தெற்கு பக்கம் உள்ள யானையே எதை சொல்றாருனாக்கா திருமாலிரும் சோலையில உள்ள யானை, அந்த எம்பெருமான சொல்றார். இந்த கள்ளழகர் சுந்தரத்தோழன்னு சொல்றாளே அவரை பத்தி சொல்றார். தென் ஆனாய் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். வட ஆனாய், வட நார்த்ல இருக்கிற யானையே அப்படின்னு. யார் நார்த்ல இருக்கிற யானையே அப்படின்னாக்க அந்த திருவேங்கட மலையில இருக்கிறானே அந்த திருவேங்கடமுடையான், அவனை சொல்றாரு. அது குடபால் ஆனாய். ஸோ குணங்கிற 2 வார்த்தைகள் வருது பாருங்க. குடன்னு ஒரு வார்த்தை வருது, இந்த குடன்னு வருது. குடதிசை முடியை நீட்டி குணதிசை பாதம் நீட்டி, குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி, வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி, கடல் நிற கடவுளந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலென குறுகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரேன் அப்படின்னு இந்த 4 திசைகள் பேரை சொல்றாரோ இல்லையோ திருமாலையில. அதே மாதிரி இங்கேயும் 4 திசைகள் பேரை சொல்றார், தென் வட அப்படின்னு. குடபாலானாய், ஸோ குடங்கிறது வெஸ்ட் சொல்றது, குடபாலானாய். அப்புறம் குணங்கிறது ஈஸ்ட் சொல்றது. ஸோ வெஸ்ட்டை பத்தி சொல்றச்சு அதை ஸ்ரீரங்கம் அப்படின்னு இன்டர்பிரட் பண்ற. Again will show you a map so that you can see that at least in the among the Divya Desams chosen, this is in the west அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது குடபாலானாய். ஸோ வெஸ்ட்ல இருக்கிறவனே, வெஸ்ட்ல உள்ள யானையே அப்படிங்கிற மாதிரி. அது ஸ்ரீரங்கத்துல உள்ள சேவை சாதிக்கிற ரங்கநாதனை சொல்றது. குண பால மத யானாய் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. குணன்னாக்கா இந்த ஈஸ்ட்ல உள்ளது. ஈஸ்ட்ல உள்ளதுன்னு ஸ்பெசிஃபிக்கா எந்த தேசத்தை சொல்றாருனாக்கா திருக்கண்ணபுரம் அப்படிங்கிற ஒரு இது சொல்றாரு, திவ்ய தேசத்தை சொல்றாரு அப்படிங்கிறது. திருக்கண்ணபுரம்ங்கிறது திருமங்கையாழ்வாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஸ்தலம். அது என்னாக்க பார்த்தேன்னாக்கா அவர் பெரிய திருமொழின்னு ஒரு பெரிய ஒரு இது சாதிச்சிருக்கார், அவர் பிரபந்தம் சாதிச்சிருக்கார். 1000க்கும் மேற்பட்ட இது பாசுரங்களுடையது. அதுல ஒரு ஃபுல் 10னாக்க 10 பதிகங்கள் இருக்க. அது எல்லாமே திருக்கண்ணபுரத்தை பத்தினது. அப்படிப்பட்ட அவ்வளவு தூரத்துக்கு ஒரு பெருமாளை பத்தி அவர் எழுதி சாதிச்சிருக்கார் அவர். ஸோ அந்த அளவுக்கு புகழ்பெற்ற அந்த திருக்கண்ணபுரம் இருக்கே, அதைத்தான் அவர் சொல்றார். அவர் குணபால மத யானாய் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இதுல பார்த்தேன்னாக்கா குணபால மத யானாய்ன்னு சொல்றார். மதம்ங்கிறது அதாவது ஒரு மஸ்த் அப்படின்னு சொல்றாள் இங்கிலீஷ்ல. அது மாதிரி அதாவது மதம் பிடித்த யானையே, அதாவது ரொம்ப ஒரு மிடுக்குடையவனே அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாரு. அது அந்த 4 டிரெக்ஷன்ல 4 சொல்றச்சு இந்த 4 திவ்ய தேசங்களை சொல்லிடுறார். அதுக்கப்புறம் இமையோர்க்கு என்றும் முன்னானாய் அப்படின்னு. இமையோர்ங்கிறது கண்ணை இமைக்காமல் இருக்கிற நித்தியசூரிகளுக்கு என்றும் முன்னானாய், அவளுக்கு எப்பவும் அவளுக்கு முன்னாடி சேவை சாதிச்சென்று இருப்பவனே. அது மாத்திரமல்ல, முன்னானாய்னு சொன்னதுக்கு அது ஆப்போசிட்டான்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. பின்னானார் வணங்கும் ஜோதி திருமூழி களத்து ஆனா. இப்போ திருமூழிக்களம்னு கேரளால உள்ள ஒரு திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் பண்றார். திருமூழி களத்து ஆனா, இந்த திருமூழி களத்துல சேவை சாதிக்கிறவனே. அதுவும் எப்படி ஜோதியவன், ரொம்ப ஜோதியவன். இஸ் an effulgence அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றார். இஸ் a radiance
who is residing in திருமூழிக்களம் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் எப்படின்னாக்கா பின்னானார் வணங்கும் ஜோதி, அதாவது those who miss the train அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில், அதாவது அவதாரங்கள் நடக்கிறச்சே அந்த சமயத்துல பிறக்காம அப்புறம் பின்னாடி நம்மள மாதிரி ஆட்கள்லாம் வந்து அவதாரங்கள் நடக்கிறச்சே நம்ம பிறந்தோமா இல்லை இல்லையா. ஸோ அந்த விதத்துல we all miss the boat, we all miss the train அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்துல நம்ம பின்னானார், அவதாரங்களுக்கு பின்னானவர்கள் நம்ம. ஸோ இப்படிப்பட்ட பின்னானார்கள் அவளெல்லாம் வணங்குற ஜோதி, அவளை ரிடீம் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி, அவள் வணங்குறதுக்காக வேண்டி வந்த அந்த ஜோதி, அந்த திருமூழிக்களத்துல சேவை சாதிக்கிறவனே அப்படிங்கிற மாதிரி. அதாவது வியாக்கியானத்துல பார்த்தேன்னாக்கா இந்த அர்ச்சாமூர்த்திகளே சௌலபியம் அப்படிங்கிற குணத்தை எடுத்து காமிக்கிறதுக்காக வேண்டி, அதுவும் திருமூழிக்களத்துல உள்ள பெருமாள் வந்து ஸ்பெசிஃபிக்கா அந்த அது வந்து he shines with சௌலபியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. எப்படி ஒரு இருட்டுல வந்து ஒரு மெழுகுவத்தியோட வெளிச்சம் பிரகாசமாக தெரியுமோ அது மாதிரி திருமூழிக்களத்து பெருமாள் வந்து ஒரு சௌலபியத்தை காமிச்சுட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி. அதனால்தான் ஜோதி ஒரு வெளிச்சம் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றார். பார்த்தோம்னாக்கா திருமூழிக்களத்தை பத்தி 2 ஆழ்வார்கள் பண்ணி மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. ஒன்று திருமங்கையாழ்வார், இன்னொன்று வந்து ஸ்ரீ நம்மாழ்வார். அவ 2 பேருமே வந்து கிட்டத்தட்ட திருமூழிக்களத்தை ரெஃபர் பண்ணுறச்சே ஒவ்வொரு தரமும் கிட்டத்தட்ட ஜோதி ஜோதி அல்ல சம்திங் இக்குவலன்ட் ஜோதி, விளக்கே அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்கா. ஸோ அதனால திருமூழிக்களம்ங்கிறது ஒரு சௌலபியம் அப்படிங்கிற வெளிச்சத்தை காமிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் வியாக்கியானங்கள்ல. திருமூழிக்களத்து ஆனாய், அதுக்கப்புறம் முதல் ஆனாயே அப்படிங்கிற மாதிரி. முதல் ஆனாயே, இந்த ஆனாயேங்கிறது வந்து யானையை பற்றி சொல்லலை, ஆனாயே யூ பிகேம் தேட், யூ வேர் தேட் அப்படிங்கிற மாதிரி. முதல் ஆனாயே, அதாவது எல்லாத்துக்கும் அது மூல காரணமாக இருப்பவனே அப்படிங்கிற மாதிரி. ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதும் இல்லா அன்று நான்முகன் தன்னோட தேவர் உலகோடு உயிர் படைத்தான். ஒற்றுமே இல்லாத காலத்துல நீ மாத்திரம் தனியாக இருந்து உலகத்தையே படைச்சே இல்லையா, அந்த விதத்துல முதல் ஆனாயே அப்படிங்கிற மாதிரி. நமோ நமஸ்தே அகில காரணாய கஜேந்திராவுடைய பிரேயர் இல்லையா, அந்த நிஷ்காரணாய அத்புத காரணாய சர்வாகமாம்னாய மகார்ணவாய நமோ அபவர்காய பராயணாய அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து கஜேந்திரன் வந்து எம்பெருமானை வந்து கூக்குரலிட்டு கூப்பிடுறச்சே அந்த மாதிரி சொல்றானோ இல்லையோ. ஸோ உனக்கு நீதான் எல்லாத்துக்கும் காரணம், ஆனா உனக்கு காரணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்றாரு. அது சரியா. ஸோ இது வந்து இந்த மாதிரி எல்லா க்ஷேத்திரங்களையும் பற்றி சொல்லிட்டு அப்புறம் சாரி மிஸ் தி 2 lines that I skipped. இப்படி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு என்ன சொல்றாருனாக்கா இகழ்வாய தொண்டனை என்னான்னு தன்னை வந்து ஒரு நீச்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இகழ்வான டெஸ்பிகபிள் தொண்டனேன் சர்வெண்ட் தட் ஐ ஆம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படிப்பட்ட சர்வெண்டாக இருக்கிற அடியேன் வந்து the only thing I'm able to do is என்னானாய் என்னானாய் என்னல்லால், என்னுடைய யானையே அப்படின்னு சொல்றதை தவிர, என்னல்லால் அது சொல்றதை தவிர, என்னறிவன் ஏழையேன், அதை தவிர எனக்கு என்ன ஞானம் இருக்கு, என்ன பண்றது தெரியும் சுவாமி, அவ்வளவு ஹெல்ப்லெஸ் மனுஷன் சுவாமி அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். ஸோ தட் இஸ் த பாட்டம் லைன். ஸோ எம்பெருமான நிறைய க்ஷேத்திரங்கள்ல அப்புறம் அல்லது பொதுவாக கூட்டுட்டு அப்புறம் பொதுவாக சொல்றாரு இகழ்வாய தொண்டனேன், அந்த நீச்சனாக இருக்கிற அடியேன் வந்து என்னானாய் என்னல்லால், அது அப்படி கதறி சொல்ற மாதிரி 2 தடவை சொல்றதுனால அது வந்து எவ்வளவு தூரத்துக்கு மிஸ் பண்றார் அப்படிங்கிறது தெரியுது. என் யானையே என்னல்லால் என்னறிவேன் ஏழையேன், அதை தவிர எனக்கு என்ன தெரியும் சுவாமி அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ பார்த்தேன்னாக்க வந்து வட ஆனாய்னு சொல்றச்சே திருப்பதி சொல்றாரு அவர், வட திசையில இருக்கிற யானையே அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தென் ஆனாய் அப்படிங்கிறனாக்க மதுரை பக்கத்துல இருக்கிற திருமாலிருஞ்சோலையை பத்தி சொல்றாரு அவர். குணபால மதையான ஈஸ்ட் டிரெக்ஷன்ல இருக்கிற யானையே அப்படிங்கிறது திருக்கண்ணபுரத்துல இருக்கிற பெருமாளை சொல்றார். சௌரிராஜ பெருமாள் அப்படிங்கிறது நீலமேக பெருமாள், சௌரிராஜ பெருமாள் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி குடபாலானா வெஸ்ட் சைட்ல இருக்கிற பெருமாளே அப்படின்னு சொல்லி திருச்சி பக்கத்துல இருக்கிற ஸ்ரீரங்கத்து பெருமாளை சொல்றார் அவர். அதை தவிர ஸ்பெசிஃபிக்கா திருமூழிக்களத்தானாயின திருமூழிக்களம்னு கேரளாவில் உள்ள ஒரு திவ்ய தேசத்தையும் எடுத்து சொல்றார் அவர். சரியா. ஸோ என்னோட இது பார்க்கலாம், தி இங்கிலீஷ் ரெண்டரிங் இன் பை ஏஐ. ஓ ப்ரெஷியஸ் கோல்டு, அது வந்து பொன்னானாய் அப்படிங்கிறது எடுத்து சொல்றது. ஓ ப்ரெஷியஸ் கோல்டு who guards the 7 spheres, 7 spheresங்கிறது இந்த பொருள் 7 சொல்லப்படுற 7 உலகங்கள். Your archa form the praising world reveres. ஓ சதர்ன் சோலைஸ் elephant of mind, சதர்ன் சோலைங்கிற திருமாலிரும் சோலை என்னுடைய elephant யானை of might. ஓ நார்தன் வேங்கடம்ஸ் proud tusker bride, அதே மாதிரி வேங்கடத்துல இருக்கிற யானையே அப்படிங்கிற மாதிரி அழகா சொல்றார். ஓ elephant ரங்கா in west you rule, மேற்கு பக்கத்துல இருக்கிற யானையே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். குடபாலானாய்
என் கண்ண பூரம் ஈஸ்ட் வித் மஸ்ட் so cool. ஏன்னா மதையானாய்னு சொல்றதுனால அந்த மஸ்துங்கிற வார்த்தையை ஆட் பண்ணிட்டு இருக்கு. So cool. O one before Vaikuntha Suri's breast bright இமையோர்க்கு என்றும் முன்னானாய். ஓ மேக்கர் ஆஃப் த தேவாஸ் பை யுவர் மைட். அதாவது இமையோர்க்கு என்றும் முன்னானாக்க எப்பவுமே அவளை படைக்கிறவன் நீதான் அப்படிங்கிற அர்த்தத்தில் எடுத்துட்டோம்னாக்கா ஓ மேக்கர் ஆஃப் த தேவாஸ் பை யுவர் மைட் ஆட் பண்ணிக்கலாம். ஓ மூழி கலம்ஸ் லைட் ஃபார் தோஸ் ஹூ மிஸ்ட் தி அவதார்ஸ் ஓ ரூட் பை ஆல் கன்ஃபெஸ். அதாவது தோஸ் ஹூ மிஸ் தி அவதார்ஸ், அவளுக்கெல்லாம் மூழ்கி கிளத்து லைட்டாக விளக்காக நீ இருக்கிறாயின்னு. அதே மாதிரி ஒரு ரூட் பை ஆல் கன்ஃபஸ், நீதான் ரூட், நீதான் மூல காரணம் அப்படின்னு எல்லாருமே ஒத்துட்டா. My elephant, I pray. என்னானாய் என்னானாய் என்னலல்லால் this das and poor and vile, what else can say. என்ன அழகா சொல்றது பார்த்தேன். இகழ்வாய தொண்டனே நான் என்னறிவேன் ஏழையேன், என்னறிவன் ஏழையேன் அவர் சொல்றார். அதேதான் my elephant, I pray. என்னானாய் என்னானாய் என்னலல்லால் this das and poor and vile, what else can say. வேற என்னத்தை சொல்ல முடியும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ பொன்னானாயின்னு சொல்றச்சே எம்பெருமான் வந்து பொன் போன்றவன் இஸ் ப்ரெஷஸ் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு வியாக்கியானத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்றா, எம்பெருமானுக்கும் பொன்னுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி எம்பெருமானுக்கும் யானைக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு அவர் அழகா என்யூமரேட் பண்றா. என்ன சொல்றாருனாக்க பொண்ணுக்கும் அதாவது கோல்டுக்கும் எம்பெருமானுக்கும் என்ன காமன் திங்ஸ்னாக்க anyone who wants or has gold cannot sleep அப்படிங்கிற மாதிரி. பொன் வேணும்னு விரும்புறவா வேணுங்கிற அப்படின்னு விரும்புறவா வந்து அவளுக்கு தூக்கமே வராதான். ஏன்னா எப்படி கோல்டை நம்ம அக்வயர் பண்ணலாம், எப்படி நமக்கு அதை சம்பாதிக்கலாம் அப்படின்னு அந்த தாட்ஸ்லேயே இருப்பாதனால அவளுக்கு தூக்கம் வராது. அதே மாதிரி கோல்டு கிடைச்சிட்டுனாக்க ஓ இதை யாரையும் எடுத்துன்னு போயிடுவாளோ அப்படிங்கிற மாதிரி, இது எங்கிட்டயே வச்சுக்கணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குமோ இல்லையோ அது மாதிரி. அதனால அவளுக்கு வந்து தூக்கமே வராது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் எம்பெருமானை வேணுங்கிறவாளுக்கும் தூக்கம் வராது, எம்பெருமானை அடைஞ்சவாளுக்கும் இவன் மனசை விட்டு போயிடுவானோ அப்படிங்கிற பயம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது என்ன திருவிருத்தம்ல சுவாமி நம்மாழ்வார் ரொம்ப அழகா சொல்றாரு. வந்து தூங்க முடியாது, நித்திய சூரிகளுக்கு தூக்கம்னா என்னன்னு தெரியாதாம். எழுவதும் மீண்டே படுவதும் பட்டு எனை ஊழிகள் போய் கழிவதும் கண்டு கண்டு எழுகள் அல்லால் இமையோர்கள் குழாம் தொழுவதும் சூழ்வதும் தொல்லை மாலை கண்ணாரக் கண்டு கழிவதோர் காதல் உற்றார்க்கும் உண்டோ கண்கள் துஞ்சுதலே. நித்திய சூரியர்களுக்கு என்ன, அவ எத்தனையோ சன்ரைஸ்கள் எத்தனையோ சன்செட்டுகள் எவ்வளவுதான் ஊழிகள் போறது, இந்த யுகங்கள் போறது, இந்த நாட்கள் போறது, மாசங்கள் வருஷங்கள் யுகங்கள்லாம் போறது, வருது போறது எழுவதும் மீண்டே படுவதும் அந்த மாதிரி பண்ற. அப்படி பண்ணாலும் கூட அவளை பொறுத்தவரைக்கும் அவா பாட்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டே இருப்பாளே தவிர அவளுக்கு வேற ஒன்றும் மனசுல கிடையாது. கழிவதோர் காதல் உற்றார்க்கும் உண்டோ கண்கள் துஞ்சுதலே. அவ எப்பவுமே வந்து சதா பஷ்யந்தி அப்படிங்கிற மாதிரி எம்பெருமானை எப்பவும் பார்த்துட்டே இருக்கிறவாவா, அதனால அவளுக்கு தூக்கம் வராது அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றார். அதே மாதிரி முமுட்சுப்படியிலையும் ஸ்ரீ பிள்ளைலோகாச்சாரியார் வந்து சொல்றாரு. ஸோ டிஸ்கிரைபிங் த டேஸ்ட் ஆஃப் தோஸ் who are inclined toward கைங்கரியம். அதில் வந்து திரும்ப அதை சொல்றார், கண்ணார கண்டு கழிவதோர் காதல் உற்றார்க்கும் உண்டோ கண்கள் துஞ்சுதல். அதாவது கோல்டு வச்சுன்னு இருக்கிறவாளுக்கு எப்படி தூக்கம் வராதோ அது மாதிரி எம்பெருமான் கிட்ட கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கிறவாளுக்கு அவளுக்கும் தூக்கம் வராது அப்படிங்கிற என்கிறபடியே காண்பதற்கு முன்பு உறக்கம் இல்லை. இப்படி கோல்டு வரத்துக்கு முன்னாடி தூக்கம் வராதோ அது மாதிரி எம்பெருமான் வேணும் சொல்றவாளுக்கு அவனை எப்படி அடையணுங்கிறதுலே மனசு போயிட்டு இருக்கும், அதனால தூக்கம் வராது. அது ஆனா பார்த்துட்டாள்னாக்கா சதா பஷ்யந்தி ஆகையாலே உறக்கம் இல்லை, சதா பஷ்யந்தி எப்பவும் பார்த்துட்டே இருப்பா, அதனாலும் தூக்கம் வரவில்லை அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஓம் தத்விஷ்ணோ பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரையக. அந்த நித்திய சூரியர்கள் வந்து எப்பவும் பார்த்துட்டே இருப்பா அப்படிங்கிற மாதிரி வருதோ இல்லையோ அது மாதிரி. ஸோ காண்பதற்கு முன்பு முமுட்சுக்களை உறங்க விட்டான். எம்பெருமானுடைய நேச்சர் என்னன்னாக்கா முமுட்சுக்கள், those who are desiring மோட்சம் இருக்காது நம்மள மாதிரி ஆட்கள் வந்து அது வந்து மோட்சத்துக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி பரமபதத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்மள வந்து தூங்க விட மாட்டான். காண்பதற்கு முன்பு முமுட்சுக்களை உறங்க விட்டான். அதே மாதிரி கண்ட பின்பம் நம்ம இப்ப தப்பி தவிர நம்ம முக்தர்களாய் அங்க போயிட்டோம்னாக்க கண்ட பின்பம் சதா பஷ்யந்தி ஆகையாலே நித்திய முக்தர்களை உறங்க விட்டான். நித்தியர்களான நித்திய சூரிகள், முக்தர்களான இந்த மாதிரி இங்க சம்சாரிகளாக இருந்துட்டு பரமபதம் போறாளே அவளுக்கும் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கும் தூக்கம் வராதுன்னு. திருக்குறள்லயும் வந்து நாயகிகளுக்கு தூக்கமே வராது அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாரு அவர்.
வாராக்கால் துஞ்சா வரின் துஞ்சா ஆயிடை ஆரண்யார் உற்றன காணும் அழகா சொல்றாரு. அதாவது when he is not with me I don't sleep. ஏன்னா நான் எப்போ பார்த்தாலும் இங்கே அவன் வந்து எங்கே வரானா இப்போ இங்கே வரானா எல்லா பக்கமும் பார்த்துட்டு இருக்கேனே தவிர தூக்கம் வர மாட்டேங்கிறது. அதே மாதிரி when he is with me I don't sleep, அப்பவும் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்கிறது. ஏன்னாக்கா நான் ஒன்று அவன் இருக்கிற டயத்தை வந்து மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், அல்லது நான் தூங்கினா அவன் கிளம்பி போயிடுவானோ அப்படிங்கிற ஃபீலிங் that he may leave me or to make the best use of the time spent with him, அல்லது he won't let me sleep அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்து ஸோ அவன் வந்து நம்ம சேர்ந்து இருக்கிற அந்த மோமெண்ட்டை அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி between these extremities my eyes endure untold suffering அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி பரதன் வந்து கையை கிட்ட சொல்றச்சு, நீ வந்து எனக்கு ராஜ்யத்தை கொடுக்கணும்னு நினச்சின்னு இருக்கியே, இந்த ராமனையும் கிளப்பி விட்டுட்டியே, இந்த ராஜாவான தசரதனை கொண்டுட்டேனே, 2 பிரதர்ஸ் நீ கிளப்பி விட்டுட்டேனே, இவா 2 பேரும் போனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து சந்தோஷம்னு இருக்குமா, அது எனக்கு வந்து தூக்கம் வராது இல்லையா, அந்த மாதிரி சொல்றா. ஸோ அதனால வந்து ruined as I am in this world, bereft of my father and of my brother who is equal to a father, what indeed is the use of a kingdom to me while I'm grieving? Kimnu karyam hatasyeha mama rajyena shochataha. இந்த ராஜ்யத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்றச்சு, விஹீனஸ்யாத பித்ராச்ச பிராத்ரா பித்ருசமேனச்ச. பித்ருக்கு சமமான தந்தைக்கு சமமான அந்த ஸ்ரீராமனை விட்டுட்டு நான் எப்படி வந்து இது ராஜ்யத்தை ஆள முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் வந்து அவனை பிரிஞ்சாலும் துக்கம் இருந்தாலும் துக்கம் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றார். அதே மாதிரி பழுதே பல பகலும் போயின என்று அஞ்சி அழுதேன் அப்படிங்கிற மாதிரி முதல் ஆழ்வாரான பொய்கை ஆழ்வார் சொல்றார். அரவணை மேல் கண்டு தொழுதேன் கடலோதம் காலலைப்ப கண் வளரும் செங்கண் அடலோத வண்ணரடி என்று. அதாவது ஸ்ரீ வைஷ்ணவேஸ்லாம் வந்து எம்பெருமானை விட்டு மிஸ் பண்ணி எவ்வளவு அழறா அப்படிங்கிறத காமிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி பெருமாள் திருமொழியில வந்து தேவகி வந்து கண்ணனை விட்டு பிரிஞ்சதுனால இன்பத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு அழுதா அப்படிங்கிறத சொல்றா. தூங்காமல் பண்ணவே சொல்றா. இளமை இன்பத்தை இன்று என் தன் கண்ணால் பருகுவேற்கு இவள் தாயென நினைந்த அளவில் பிள்ளைமை இன்பத்தை இழந்த பாவியேன் எனது ஆவின் இல்லாதே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அந்த விதத்தில் வந்து அந்த கிருஷ்ணன் இருக்கானே அவனை வந்து விட்டு பிரிஞ்சதுனால இந்த பிள்ளைமை இன்பத்தை இழந்த. அதான் நான் இன்னைக்கு வந்து நீ ஒரு வாலிபனாக இருக்கிற கிருஷ்ணனை பார்க்குறேன், ஆனாக்க அந்த குழந்தையாக இருக்கிற கிருஷ்ணனை வந்து அவனை தாளாட்டி பாலூட்டி சீராட்டி அந்த மாதிரிலாம் பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்கல. அதனால வந்து அந்த இன்பத்தை இழந்த பாவியேன் எனது ஆவின் இல்லாதே அப்படின்னு வருத்தப்படுறாவ அப்படி மாதிரி. அதே இதுல வந்து தேவகி இஸ்லாமெண்டேஷன்ல வந்து அழகா சொல்றார், குழகனே என் தன் கோமள பிள்ளாய் கோவிந்தா என் குழந்தை. இமேஜின் பண்ணி பார்த்துக்கிறாது, ஒரு குழந்தையாக இருந்து என் முலையிலேருந்து நீ பால் சாப்பிட்றச்சே ஒரு கையால என் முலையை வருடுவ, அப்படி இன்னொரு முகத்தால என்னை பார்த்து பால் சாட்டுண்டே நம்ம பார்த்து சிரிப்பையே, அந்த சிரிப்பெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு பாக்கியம் இல்லையே, எழில்கொள்ளின் திருக்கண்ணினை நோக்கம் தன்னையும் இழந்தேனே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதாவது எம்பெருமானை விட்டு பிரிஞ்சாக்க எவ்வளவு தூரம் கஷ்டப்படுவார் அப்படிங்கிற மாதிரி, அப்படி கோல்டை விட்டு பிரிஞ்சுவா கஷ்டப்படுற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி செலக்காண்கிற்பால் காணும் அளவும் செல்லும் கீர்த்தியாய் உலப்பிலானே எல்லா உலகும் உடைய ஒரு மூர்த்தி நலத்தால் மிக்கார் குழந்தை கிடந்தாய் உன்னை காண்பன் நான் அளப்பாய் ஆகாசத்தை நோக்கி அழுவன் தொழுவனே நான் அழுவேன் நீ இல்லாம உனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அப்படின்னு இந்த 6ஆவது பதியத்துல ரொம்ப அழகா சொல்றாரு அவர். சரியா? அதே மாதிரி இந்த கோல்டு வந்து அது ஒரு ஒண்ணு. அது கோல்டு வேணுங்கிறவா வந்து தூங்க மாட்டா, கோல்டு இருக்கிறவாளும் தூங்க மாட்டா. அது மாதிரி எம்பெருமான் வேணுங்கிறவாளும் சரி, எம்பெருமான் அடைஞ்சவாளும் தூங்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு என்னன்னாக்கா கோல்டு வந்து இட் மேக்ஸ் த ஓனர் ப்ரவுட் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி எம்பெருமான் அடைஞ்சவாளும் அவளுக்கு இந்த சாத்வீக கர்வம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை வந்து ராமானுஜன் நூற்று அதில் இந்த திருவரங்கத்தரையனார் ரொம்ப அழகா சொல்றார், அமுதனார் அழகா சொல்றார். இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன் என்று உலகத்து அறம் செப்பும் அண்ணல் ராமானுஜன் என் அறிவினையின் திறம் சற்று என்னுடைய அறிவினையின் திறம் சற்று என்னுடைய வினைகள் எல்லாம் போக்கழிச்சு இரவும் பகலும் விடாது எந்த சிந்தையுள்ளே நிறைந்து ஒப்பற இருந்தான். ராத்திரி பகல் எல்லாமே என்னுடைய மனசுக்குள்ளே இருந்தான் அவன். அப்படி அவன் இருக்கிறச்சே எனக்கு யாரும் நிகர் இல்லையே, எனக்கு யார் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த சாத்வீக கர்வம் இருக்கு தெரியுது பார்த்தீங்களா? அது மாதிரி
திருமாலையில் உள்ள முதல் பாசுரம் என்னது? காவலர் புறனை வைத்து கழுதன்னை கிடக்க பாய்ந்து நாவலிட்டு ஒழிதருகின்றோம் நமந்தமர் தலைகள் மீது. யமனுடைய கிங்கரஸ் அவளுடைய தலைகள் மேலே நடந்துட்டு இருக்கோம். அவ்வளவு தூரம் எங்களுக்கு கர்வம் இருக்கு. மூவுலகுண்டுமிழ்ந்த முதல்வனின் நாமம் கற்ற உன்னுடைய திருநாமத்தை கத்துட்டோம் அப்படிங்கிற ஆவலிப்பு உடைமை கண்டா. இந்த மிடுக்கு அந்த கர்வம் எங்களுக்கு இருக்கு பாரு, உடைமை கண்டா இறங்குமா நகர்லானே அப்படிங்கிறாரு இல்லையோ. ஸோ அதே மாதிரி தான் அது. ஸோ அது மாதிரி நிறைய பாசுரங்கள் இருக்கு. திருவாய்மொழியில என்ன சொல்றா? இவையுடைய மால் வண்ணனை மலக்கும் நான் உடைய இருக்கு. இந்த எம்பெருமான் என்னுடைய நாக்குல வந்துருத்தோய், அது எப்ப பார்த்தாலும் என்னுடைய நாக்கு சொல்லின்னு இருக்கு. மாறு உளதோயும் மண்ணின் விசையே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்னோட பெருசு ஏதாவது உலகத்துல இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி நிறைய தேவ கோல பிராந்தன் செய்கை நினைந்து மனம் குழைந்து மேவக்காலங்கள் கூடினேன் எனக்கு நீ என் வேண்டுவதே. எனக்கு வேணுங்கிற விஷயம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா எம்பெருமான் அவரை கோல பிராந்தன் செய்கை நினைந்து மனம் குழைந்து அவனையே நினைச்சுட்டு இருக்கேன். அவனுடைய விருத்தாந்தங்களையே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். அதனால மேவ காலங்கள் கூடினேன். அதனால காலமாக அவனை பத்தியே நினைச்சுட்டு இருக்கேன். எனக்கு இனிமே வேற என்ன வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு கர்வத்தோட சொல்றாரு இல்லையோ. அதாவது இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிரே என்று செருக்கி பேசுவார்களே எம்பெருமானை உடையார். எனக்கு ஈடு யார் இருக்கா, எனக்கு ஈடு யார் இருக்கா, எனக்கு ஈடு யார் இருக்கா அப்படின்னு ரொம்ப ஆசை பேசுவா அப்படிங்கிற மாதிரி. அந்த எக்ஸ்பிரஷன் எங்கேருந்து வருதுன்னு கேட்டேன்னாக்க, ஸ்ரீ ராமானுஜருடைய வடிவழகு, பகவத் ராமானுஜருடைய வடிவு அழகு, அவருடைய திருமேனி பியூட்டியை பத்தி ஸ்ரீ எம்பார் அப்படிங்கிற அவர் எம்பாருங்கிறவர் பகவத் ராமானுஜருடைய சித்தி பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அந்த சித்தி பிள்ளை கசின் அப்படிங்கிற மாதிரி அவர் பகவத் ராமானுஜருடைய கண்டெம்பரரி. அவர் ரொம்ப அழகான என்ன அழகான பாசுரம் பாருங்க. பகவத் ராமானுஜருடைய கழல், அவருடைய திருவடி, அவருடைய விரல்கள், அவருடைய இடுப்பு, மருங்கு, முப்புரி, அவருடைய போட்டுருக்கிற பூணு, முக்கோல், திரிதண்டம், அதெல்லாம் கூட முறுவல், அவருடைய ஸ்மைல், கமல கண்ணழகு, அவருடைய கண்ணுடைய அழகு, அவருடைய முடி அழகு, அவருடைய சிகை அழகு, ஹேருடைய அழகு, வடிவழகு, இதெல்லாம் என்னுடைய மனசுக்குள்ள இருக்கிறதுனால இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிரே அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். பற்பமென திகழ் பைங்கடலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவர் ஆடை பதிந்த மருங்கழகும். இதை பார்த்தேடா, அந்த கேடன்ஸ் எப்படி வருது பார்த்தேடா. பற்பமென திகழ் பைங்கடலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவர் ஆடை பதிந்த மருங்கழகும். சுவாமி தேசிகனுடைய பாசுரங்கள் சில இந்த மாதிரியான அந்த பீட்ஸ் ரொம்ப அழகா வரும். அது மாதிரி இவர் ஸ்ரீ எம்பாரும் சாதிச்சிருக்கார். முப்புரி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலா அழகும் அப்படின்னு வரிசையா கடைசியா சொல்லிட்டு, எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என்னதயத்துள்ளதால் அவனுடைய வடிவழகு எப்பவும் மனசுக்குள்ளே இருக்கிறதுனால இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே மூணு தரம் சொல்றாரு. எனக்கு எதிர்னாக்க எனக்கு ஈக்குவலாக ஒத்துரிமை கிடையாது, எனக்கு ஈக்குவலாக ஒத்துரிமை கிடையாது, there's absolutely no one equal to me அப்படிங்கிற மாதிரி அந்த கர்வம் இருக்கே, அது தங்கம் உள்ளவாளுக்கும் உண்டு, எம்பெருமான பத்தினவாளுக்கும் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ பொழில் ஏழும் காவல் பூண்ட புகழானாய் அப்படிங்கிற பின்னாடி ஒரு பாசனத்துல சொல்ல ஒரு இந்த நாயிகா பாவத்துல தாயார் பேசுறதே என்ன சொல்ல போறாருனாக்க, இவனுக்கு ஒரு ப்ரொடெக்டர்னு பேர் வச்சுட்டு இருக்கான், காவலன்னு பேர் வச்சுட்டு இருக்கான். ஸோ இஃப் த ப்ரொடெக்டர் டசன்ட் ப்ரொடெக்ட், who is going to protect அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்ப போறான். அதுக்கு ஒரு முஸ்லிம் மாதிரி ஒரு அடிவாரம் போடுற மாதிரி, ஃபவுண்டேஷன் போடுற மாதிரி பொழிலேழும் காவல் பூண்ட புகழானான்னு இங்க சொல்றாரு அவர் தன்னுடைய சொந்த வாய்ஸ்ல. அதாவது பொழிலேழ ஸோ காவல்ங்கிறது எம்பெருமானுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல முக்கியம். பார்த்தேன்னாக்க சுவாமி தேசிகன் இதுல இந்த அஷ்டாட்சர மந்திரத்தை இது பண்றாரோ இல்லையோ, திருமந்திர சுருக்கு, அந்த திருமந்திர சுருக்கத்துல சொல்றாரு, தூவலம் புரியாம் ஒன்றில் துவக்கமாம் வண்ணம் ஒன்றால் காவல் என்ற அகரத்தவ்வாய் கருத்துற காண்பினீரே. அதாவது அந்த தூ வலம்புரியாம், வலம்புரி சங்கு மாதிரி இருக்கே அந்த ஓம்ங்கிறது, தமிழ்ல ஓம்ங்கிறது எழுதினா வலம்புரி சங்கு மாதிரி இருக்குமோ இல்லையோ, அதில் ஒன்று அந்த ஓம்ங்கிறது வல்ல ஒரு அக்ஷர மந்திரத்துல துவக்கமாம் வண்ணம் ஒன்றா, அதுவே இட்ஸ் மேடப்ப 3 அக்ஷரம், அகாரம் உகாரம் அகாரம் அப்படிங்கிற மாதிரி அந்த துவக்கமாக உள்ள அந்த அகாரம் இருக்கே, அதனால காவல் என்று அகரத்து அவ்வாய், இந்த அகரத்தினுடைய அந்த இருக்கே
அதனுடைய அர்த்தமே காவல், ப்ரொடெக்ஷன். ஹீஸ் அ ப்ரொடெக்டர் அப்படிங்கிறது சொல்றது. ஸோ அந்த பிரணவத்தினுடைய அதுல முதல் அக்ஷரமான அகாரம், அகாரம் refers to எம்பெருமான் by referring to him as the protector அப்படிங்கிற மாதிரி அந்த அகரத்து அவ்வாய் கருத்துற காண்மினீரே அப்படி சொல்லியிருக்கிறது. அதனால பொழிலேழும் காவல் பூண்ட புகழானாய் அப்படிங்கிற மாதிரி. Adiyan has already mentioned that பூண்ட வந்து is in the specific context of wearing it as an ornament அப்படிங்கிற மாதிரி. எப்படின்னாக்க ஃபார் எக்ஸாம்பிள் விபீஷணன் வந்து அவனை சரண்டர் ஆரச்சே வந்து எத்தனை பேர் சொன்ன வானரங்கள் எத்தனை பேர் இருந்தோன்னு இவர் ஏத்துக்காதீங்க சுவாமின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்பவும் ஏத்துண்டாரோ இல்லையோ, என்ன காவல்ங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அர்த்தாவாயதி வா திருப்தக பரேஷாம் சரணம் கதக அரிஹி பிராணான் பரித்யஜ்ய ரக்ஷிதவ்ய கிருதாத்மனா அப்படிங்கிற மாதிரி. When a person is, whether a person is distressed or arrogant, if they have come to an enemy for protection, that enemy, even at the cost of sacrificing their own life, must protect them with a pure heart அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த ப்ரொடெக்ஷன் வந்து இவன் பண்றவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இகழ்வாய தொண்டனேன்னு சொல்றச்சே, இகழ்வாயன்னாக்க that lowly me அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இகழ்வு ஆய, I am lowlyன்னு. இன்னொன்று இகழ்வாய, my words are lowly அப்படிங்கிற மாதிரி. அது வியாக்கியானத்தில் அழகா சொல்றார். தண்ணீர் குடம் எடுக்கும், அதான் இகழ்வாய தாசனே நான் நீச்சனான அடியேன் இருக்கேனேன்னு சொல்றச்சே, தண்ணீர் குடம் எடுக்கும் தாசி ஒருத்தி, ஒரு வேலைக்காரி வந்து தண்ணி போய் எடுத்துட்டு வரா. அவள் அதுதான் அவளுடைய வேலை. அவள் வந்து சார்வபௌமனை ஆசைப்படுதல் போலவும் சக்கரவர்த்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி இந்த இவ்வளவு நீச்சனான அடியேன் வந்து ஒன்ன வேணும்னு ஆசைப்படுறேனே அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றார். அதே மாதிரி பிச்சை ஆண்டி பட்டாபிஷேகத்தை விரும்புதல் போலவும் என்றோ, ஒரு ஆண்டியாகுவன் பாப்பர் வந்து நான் சக்கரவர்த்தி ஆனம்னு இது பண்ணானா, பட்டாபிஷேகம் காரனேஷனை சீக் பண்ணானா எப்படி வேடிக்கையா இருக்கும், அது மாதிரி நித்திய சம்சாரியான நான் உன்னை ஆசைப்படுகிறது என்றார். இந்த என் ஆனாயின்னு சொல்லச்சு நம்ம இப்போ யானை பற்றி, யானைக்கும் எம்பெருமானுக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸ் பற்றி பார்த்தீங்கன்னாக்க சாமஜ வரகமனா அப்படின்னு, அதாவது யானை போல அழகான நடையை உடையவனே அப்படின்னு சுவாமி இவர் தியாகராஜ சுவாமி இது பண்றாரோ இல்லையோ, விச் இஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் வால்மீகி ராமாயணத்துல ராமனை பத்தி சொல்றச்சு இந்த யானை மாதிரி நடை உடையவன், யானை சிங்கம் மாதிரி நடை உடையவன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு அவர். அதை பேஸ் பண்ணி தியாகராஜன் சொல்றாரு அது. ஸோ அதோட யானைக்கும் எம்பெருமானுக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸை சொல்லுங்க அப்படின்னாக்கா பரிசையா சொல்றார். பீப்புள் வாண்ட் டு see the elephant every day அப்படிங்கிற மாதிரி சொல்லி வியாக்கியானத்தில் ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி எம்பெருமானையும் எல்லாரும் பார்க்கணும்னு ரொம்ப விரும்புகிறா. இந்த யானைக்கு ஒரு மெடுக்கு இருக்கு, ஸ்வாகர் இருக்கு, அது மாதிரி எம்பெருமானுக்கும் இருக்கு அப்படின்னு. அப்புறம் யானை வந்து இட் கேன் பிக் அப் அண்ட் சீட் anyone on its back. தனக்கு வேணும்னாக்க யாரோனாலும் தன் முதுகலை ஏற்றிக்கும். அதே மாதிரி எம்பெருமானும் தனக்கு யாருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சானோ அவளை முதுகலை ஏற்றி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இட் ஹெல்ப்ஸ் பீப்புள் கெட் ஆன் இட். யானை வந்து பார்த்தேன்னாக்கா அந்த மகோட் இருக்கு, அந்த யானை பாகன் வந்து எப்படி ஏறுறான்னாக்க ஏணி போட்டு ஏறினானா இல்லை, யானையே வந்து தன்னுடைய காலை வந்து பிடிச்சி மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் இது மாதிரி விளையாடுற மாதிரி பிடிச்சிக்கும். அது அதில் ஏறி இது பண்ணுவானோ இல்லையா, இட் ஹெல்ப்ஸ் பீப்புள் கெட் ஆன் இட் பை ஆஃபரிங் இட்ஸ் லைக் அஸ் அ ஸ்டெப். அண்ட் ஆல்சோ அது வந்து கட்டி போடுற சமயத்தில் அதுவே கயிறு எடுத்து கொடுக்குமா, இந்த கட்டி போடு அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொடுக்குமா அது. அதே மாதிரி எம்பெருமான் வந்து தன்னை ரீச் பண்ணுறதுக்கு தன்னுடைய திருவடியே ஒரு உபாயமாக இது பண்ணுறான் அவன். ஸோ அந்த விதத்தில் வந்து தன்னை அடைவதற்கு தானே உபாயமாக இருக்கிறானோ இல்லையோ அந்த யானை மாதிரி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இது யானை வந்து இட் ட்ரீட்ஸ் தி எனிமீஸ் சிவியர்லி, இட்ஸ் ஹியூஜ் அண்ட் worthy of respect. அதே மாதிரி இவனுடைய இவனும் பெரிய மகிமை உடையவன், அது worthy of respect. அதே மாதிரி யானை வந்து doesn't forget a good deed rendered and it is grateful. அதே மாதிரி எம்பெருமானும் வந்து ரொம்ப ஒரு வெரி கிரேட்ஃபுல் அப்படின்னு. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துல கிஷ்கிந்தா காண்டத்துல லக்ஷ்மணன் வந்து ஹனுமான முதலா மீட் பண்றச்சே தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான், எல்லாரும் என்ன ராமனுடைய பிரதர் நினைச்சுன்னு இருக்கா, ஆனா நான் வந்து அவனுக்கு ஒரு சர்வெண்ட். எப்படி சர்வெண்ட் ஆனேன்னு தெரியுமா, ஏன்னா அவன் வந்து கிருத்தஜ்ஞஸ்ய பகுஜ்ஞஸ்ய லக்ஷ்மணோ நாமத்தை, அந்த கிருத்தஜ்ஞஸ்ய அவன் வந்து இஸ் வெரி கிரேட்ஃபுல். யாராவது ஒருத்தர் ஒரு சின்னதாக ஒரு விஷயம் பண்ணாலும் அவ்வளோதான், மறக்கவே மாட்டான். அவன் நிறைய பண்ணிட்ட மாதிரி அவளுக்கு எனக்கு பண்ணிட்டே இருப்பான் அவன் அப்படிங்கிற மாதிரி. அகமஸ்யாவரோ பிராத்தா குணைர்தாசியம் உபாகதக, அந்த குணத்தினால நான் வந்து தாசனாக மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி வால்மீகி வந்து ராமனை வந்து சொல்றார் மத்தம் ஆதங்கமா காமி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஒன் ஹூ வாக்ஸ் லைக் அன் எலிஃபென்ட் இன் மஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி கஜசிம்ஹ கதிஹி, ஒன் ஹூ பொசஸஸ் த கம்பைன்டு கேட்
ஆஃப் அன் எலிஃபென்ட் அண்ட் லைன், அதை வச்சு தான் சாமஜவரகமன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் இன்னொரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு, எப்படி ஜஸ்ட் அஸ் ஒன் வுட் ரெஸ்பெக்ட் அண்ட் ஆனர் அ யங் கிங், அதே மாதிரி ஒரு மதம் உள்ள யானையை இது பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு ஹைலி worthy அண்ட் beloved கெஸ்ட், அது மாதிரி எம்பெருமானையும் அதே மாதிரி ப்ரைஸ் ரெஸ்பெக்டோடு ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று வந்திருக்கு. ஸோ யதா யுவானம் ராஜானம் யதா ச மகதஸ்தினம் அப்படிங்கிற அந்த மாதிரி போகிறது. யதா பிரியாதித்யம் அப்படிங்கிற மாதிரி, யதா பிரியாதித்யம் யோக்யம் பகவந்தம் ததார்ச்சையேது, அது மாதிரி அர்ச்சிக்கணும் அவனை அப்படிங்கிற மாதிரி. யானையை எப்படி எல்லாரும் இது பண்ணுறோமோ ரெஸ்பெக்டோடு ட்ரீட் பண்ணணும், அது மாதிரி எம்பெருமானும் ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த திருமூழிக்களம் அப்படிங்கிற திவ்ய தேசம் வந்து கேரளாவில் இருக்குது. அது வந்து ஸ்மால் இது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ். அதில் வந்து ஹரிதமக ரிஷின்னு ஒருத்தர் வந்து அங்கே தபஸ் பண்ணாராம். அப்போ வந்து எம்பெருமான் வந்து அவர் முன்னாடி தோன்றி அவருக்கு ஒரு திருமொழி, வாயால் வந்து நல்ல வார்த்தைகள் சொன்னானா, பட் வேரியஸ் தர்மங்களை பற்றி சொன்னானா. ஸோ அதனால அந்த திருவாய்மொழின்னு தமிழில் சொல்லுவோமே, அதை வந்து சம்ஸ்கிருதத்தில் ஸ்ரீ சூக்தின்னு சொல்லுவாள். ஸோ எம்பெருமானுக்கு அந்த எம்பெருமான் அந்த ரிஷிக்கு வந்து ஒரு ஸ்ரீ சூக்தி சொல்லி கொடுத்தாராம். அதனால அந்த ஸ்ரீ சூக்தி சொன்னதுனால திருமொழியை கொடுத்ததுனால அது அந்த ஊருக்கு பேர் திருமொழி களம். களம்னாக்கா பிளேஸ் வேர் த திருமொழி வாஸ் இம்பார்ட்டட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ த க்ஷேத்திரம் கேம் டு பி நோன் அஸ் திருமொழி களம். அது வந்து நாலாவட்டத்தை திருமொழிங்கிறது திருமூழின்னு ஆயிடுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். திருமூழி களம்னு ஆயிடுத்து. ஆக்சுவலாக இப்போ மேப்பில் பார்த்தேன்னாக்கா அந்த மூழி களம்ங்கிறது மூழி குளம்னு வேற மாறிடுது அது. ஸோ மனுஷாள்கிட்ட வந்து யூ cannot trust them to retain the beautiful word forever, and they will keep changing it because they don't understand the meaning of it அப்படிங்கிற மாதிரி. ஸோ மூலவர் திருமொழி களத்தான் அப்பன்னு பேர். ஸ்ரீசுக்திநாத பெருமாள் என ஸ்ரீசுக்தி திருமொழிங்கிற பேர், அதில் தானே அந்த அந்த க்ஷேத்திரத்துக்கே அந்த பேர் வந்தது. அதே மாதிரி மதுரவேணி நாச்சியாருங்கிறது தாயார். இந்த அச்சாமூர்த்தியை வந்து ஸ்ரீ நம்மாழ்வாரி பார்த்தீங்கன்னாக்கா வணங்கும் ஜோதின்னு வருது. ஜோதினாக்கா அந்த எஃபல்ஜன்ஸ், இந்த லைட் அப்படிங்கிற மாதிரி. இங்கே உள்ள பெருமாளை வந்து பார்த்தேன்னா திருமொழி களத்துறையும் ஒன் சுடர் அப்படின்னு, சுடர்னால நேரத்தில் லைட் எஃபல்ஜன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. முனியே திருமொழி களத்து விளக்கே அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்மாழ்வார் அப்படி சொல்கிறாரு. அதே மாதிரி திருமங்கை ஆழ்வாரும் இந்த ஜோதிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கார். மூழி களத்து விளக்கினை, விளக்குங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறார். ஸோ அநேகமாக ரெஃபரன்சஸ் டு திருமொழி களத்து பெருமாள் வந்து they almost always use the word effulgence or something equivalent to that அப்படிங்கிற மாதிரி. திருமொழிக்களம் is described as ஜோதி. Ariyan has already mentioned that சௌலபியம் அப்படிங்கிற குணத்தை இது எடுத்து ரொம்ப ஒரு பிரகாசமாக எடுத்து காமிக்கிறதுனால அது வந்து இந்த பெருமாளுக்கு அடிக்கடி சொல்லப்படுறது அப்படிங்கிற மாதிரி. இங்கே உள்ள பெருமாள் வந்து இஸ் ஆல்சோ கால்ட் லக்ஷ்மண பெருமாள் பை த லோக்கல்ஸ் போல இருக்கு. ஏன்னாக்க லக்ஷ்மணா வந்து அவன் வந்து சித்திரக்கூட்டத்தில் வந்து பரதன் ஒரு ஆர்மியோட ராமனை பார்க்கறதுக்கு வரான். எதுக்கு பார்க்கறதுக்கு வரான்? ராமா நீயே ராஜ்யத்தை எடுத்துக்கோ, எனக்கு வேண்டாம்னு சொல்லி கொடுக்கறதுக்கு வரான். ஆனால் அதை பார்த்து லக்ஷ்மணன் என்ன நினைக்கிறான், இவன் ராஜ்யத்தை பிடுங்கின்றது போராது, இவன் வந்து நம்மளை கொல்றதுக்கும் வரான். ஸோ தட் 14 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி கொடுக்க வேண்டாம், ஐ கேன் ரூல் இட் ஃபார் எவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரான் அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மணன் அவனை சஸ்பெக்ட் பண்ணான் இல்லையோ. அதுக்கு அப்பேரண்ட்லி ரிப்பென்டட் லேட்டர். அதுக்கப்புறம் இங்கே பெனன்ஸ் பண்ணான். அதை பார்த்து பரதன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு லக்ஷ்மணன் அவர் ஆலிங்கனம் பண்ணிட்டான். அதனால் அதுக்கு லக்ஷ்மண பெருமாளும் பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. குணபாலம் அதையானாயின திருக்கண்ணபுரத்து பெருமாள், இந்த ஈஸ்ட் டிரெக்ஷனில் இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் ஸ்ரீ நீலமேக பெருமாள், திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள், அதே மாதிரி தாயார் கண்ணபுர நாயகி ஆண்டாள் பத்மினி அப்படிங்கிறது. மங்களாசாசனம் வந்து திருக்கண்ணபுரங்கிறது எவ்வளோ பாசுரங்கள் இருக்கு பாருங்க. 129 பாசுரங்கள் இருக்கு. ஸ்ரீரங்கம் நம்பர் 1 இருக்கு. அதுக்கப்புறம் திருவேங்கடம், அது குவைட் லைக்லி திஸ் இஸ் நம்பர் 3 அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அடியே தோன்றுறது. 3 or 4 அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு நிறைய பாசுரங்களுடையது. இந்த பெரிய திருமொழியில் இந்த 8வது 10 இருக்க, அந்த 8வது 10 இது என்டையர்லி அபவுட் கண்ணபுரம் பெருமாள், இன்க்ளூடிங் த 8.8 வானோர் அளவும் அப்படின்னு விச் இஸ் அபவுட் தசாவதாரம். நம்ம சுவாமி தேசிகனுடைய தசாவதார ஸ்தோத்திரத்தை கற்றுக்கரிச்ச. In parallel, we also looked at the pasurams from this particular பதிகம். அதில் வந்து எம்பெருமானுடைய தசாவதாரத்தை பற்றி சொல்கிறச்சே அவர் வந்து இவர் என்ன பண்ணுறார், திருமங்கை ஆழ்வார் வந்து அந்த தசாவதாரம் 10 அவதாரங்களையும் எடுத்துனவன் யார் தெரியுமா, அந்த திருக்கண்ணபுரத்தில் இருக்கிற பெருமாள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது அதையும் நம்ம பார்த்தோம். அது ஸோ எனிவே திருமங்கை ஆழ்வார் 100க்கு மேலே பாசுரங்கள் சாதிச்சிருக்கார் திருக்கண்ணபுரத்தை பற்றி.
பெருமாள் திருமொழியிலையும் வந்து குலசேகர ஆழ்வார் இன்ட்ரெஸ்டிங்காக ராமனுக்கு வந்து தாலாட்டு பாடுறார். ராமன்கிற குழந்தைக்கு தாலாட்டு பாடுறார். ராமன்கிற குழந்தைக்கு எத்தனை பேர் தாலாட்டு பாடியிருக்கா? கண்ணனுக்கு பாடியிருக்கா நிறைய பேர். ராமனுக்கு யார் பாடியிருக்கார்? குலசேகர ஆழ்வார் பாடியிருக்கார். அது வந்து என்ன சொல்றார்? மன்னுபுகள் கௌசலைதன் மணிபயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்மொழிகள் சிந்து வித்தாய் சம்புவன் செயல் கண்ணினன்மா மதில் புடைசூர் கணபுரத்தென் கருமணியே. கணபுரங்கிறது திருக்கண்ணபுரத்தை சொல்றது. என் கருமணியே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ என்னுடைய மை பிளாக் ஜெம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். என்னுடைய இன்னமுதே மை ஸ்வீட் நெக்டர் ராகவனே ஓ ராகவா ஓ ஸ்ரீராமா தாலேலோ தூங்குடா கண்ணா அப்படிங்கிற மாதிரி அழகா சொல்றார். ஸோ திருக்கண்ணபுரத்து நீலமேக பெருமாள் சபரிராஜ பெருமாளை ஸ்ரீராமனாக பாவிச்சு அந்த ராமன்கிற குழந்தைக்கு தாலாட்டு பாடுறார் பெருமாள் திறமையில. கணபுரத்தன் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ. என்ன அழகான வார்த்தைகள்! என்னுடைய இன்னமுதே, எவ்வளவு ஸ்வீட்டஸ்ட் வார்த்தைகள் இது பார்த்தீங்களா இல்லை? அதான். ஸோ இப்போ 11வது பாசம். ஸோ now வாய்ஸ் சேஞ்சஸ். இவ்வளவு நேரம் தன்னுடைய வாய்ஸ்ல பேசிட்டு இருந்தவர் இப்போ நாயிகா பாவத்துல நாயகியினுடைய தாயுடைய வாய்ஸ்ல பேச போறாரு. அதுக்கு எவ்வளவு அழகா பிக்சர்ஸ் போட்டிருக்கு பாருங்க. அது இதுல வந்து என்னன்னாக்க, ஸோ முதல்ல வந்து இந்த நாயகி வந்து தன்னுடைய விரக தாபத்துல ரொம்ப வருத்தத்தோடு இருக்கா. அந்த வருத்தத்தை ரொம்ப அழகா காமிக்கிறது. இந்த பாசனம் வந்து அவளை டிஸ்கிரைப் பண்றச்சு அவளோட பூக்கள்ல வந்து பம்பிள் பீஸ் அண்ட் பீஸ்லாம் வச்சுட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறது. அதையும் காமிச்சிருக்கு. அவளுக்கு ஒன்றுத்துலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவளுக்கு பொம்மைகள் மேலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அதை வந்து பொம்மைகள்லாம் அப்படி தாறுமாற கீழே போட்டிருக்கிற மாதிரி காமிக்கிறது. அவள் வந்து எம்பெருமான எங்க இருக்கான ஸ்ரீரங்கம் எங்க இருக்கு அப்படின்னு எம்பெருமானை பத்தி கேட்கிறா. ஆனால் ஸ்ரீரங்கம் எங்க இருக்கு? எம்பெருமானை பத்தி டிஸ்கிரைப் பண்றச்சே ஸோ இது வந்து எம்பெருமானை வந்து இது யாரு தன்னுடைய பொண்ணுக்கு இவ்வளவு தூரம் வந்து மனசை குழப்பி விட்டுருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து தாயார் கேட்கிற. யார்கிட்ட கேட்கறது? அவள் அங்க போயின்னு இருக்கிற ஒரு கட்டுவீச்சின்னு சொல்லுவா. கட்டுவீச்சின்னாக்க ஃபார்ச்சூன் டெல்லர், இந்த ஜிப்சி ஃபார்ச்சூன் டெல்லர் அப்படிம்பாலே. அந்த ஜிப்சி ஃபார்ச்சூன் டெல்லரை சீக் பண்ற பார்த்தா ஒரு அம்மா வந்து இந்த ஜிப்சி ஃபார்ச்சூன் டெல்லர்ல என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா, நீ தான் சொல்லணும் என்ன நடந்துட்டு இருக்கு, அவளுக்கு யாரு அவளோட மனசை கெடுத்தா, எப்படி இது சரியாகும், நீ தான் சொல்லு, உன்னை விட்டா எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு கெஞ்சி கேட்கிறா அந்த கட்டுவீச்சி. அந்த கட்டுவீச்சி வந்து கேட்கறச்சே வந்து கட்டுவீச்சி என்ன சொல்றாளாம், எனக்கு தெரியும் யாரு பண்ணாங்கிறது. கடல் வண்ணர் இது செய்தார் அப்படிங்கிற மாதிரி, இந்த சமுத்திரம் மாதிரி நிறமுடைய அந்த இது இருக்கானே எம்பெருமான் இருக்கானே அவன் தான் பண்ணியிருக்கான்னு. ஸோ அந்த கடல் வண்ணருக்காண்டி இது இது போட்டிருக்குது. அவ்வளோ அந்த கட்டு வச்சு சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் இந்த தாயார் வந்து பக்கத்தாத்துக்காரி கிட்ட சொல்றா, இந்த மாதிரி பண்ணிட்டாரு, எம்பெருமான் தான் பண்ணியிருக்கான் போல இருக்கு. அந்த ப்ரொடெக்டர்னு பேர் வச்சுட்டு இருக்கிற அவனே அப்படி பண்ணான்னாக்க யார் அவளை காப்பாத்துவா? ஸோ காப்பாற்றணும் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறவாளே இவளை காப்பாத்தலைன்னாக்கா யார் அவளை காப்பாற்ற போறா அப்படிங்கிற மாதிரி. தமிழ் ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்லுவா, வேலியே பயிரை மேய்ந்தால் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து நீங்கள் வெஜிடபிள் கார்டன் போட்டிருக்கேன்னாக்க அங்கே ஆடு மாடுகள்லாம் வந்து ஷார்ட்டு போகாமல் இருக்கிறதுக்காண்டி சுற்றி சூழ ஒரு ஃபென்ஸ் மாதிரி வேலி மாதிரி போடுவேழுது. ஸோ அது வந்து சப்போஸ் டு ப்ரொடெக்ட் த பிளான்ஸ் ஃப்ரம் ஆடு அண்ட் மாடு அப்படிங்கிற மாதிரி. சப்போஸ் அந்த வேலியே வந்து இந்த பிளான்ஸை சாப்பிட ஆரம்பிச்சிருந்தாக்க என்ன பண்ணுறது? அது மாதிரி தான் அந்த ப்ரொடெக்டரே அவளை வந்து இம்சை பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அது சொல்கிறேன். என்ன அழகாக எடுத்து சொல்கிற பாருங்கோ. ஸோ அந்த மாதிரி கேட்குற, இது காப்பரு ஆரே, யார் இவளை காப்பாற்றுவா? காப்பாற்ற வேண்டியவனே வந்து இவளை காப்பாற்றலைன்னாக்க யாரு காப்பாற்றுவா அப்படின்னு அழுதுண்டே கேட்குறா பக்கத்தாத்துக்காரி கிட்ட. அதையும் ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணிருக்கு. So again guided it to include as many of these scenes as possible in one picture. ஸோ அது சொல்ற தாயார் வந்து ஆரம்பிக்கிறா. எப்படி ஆரம்பிக்கிறா? பட்டு உடுக்கும்னு ஆரம்பிக்கிறா. எம்பெருமான் வரப்போறான், அவன் வர்றச்சே அவனுக்கு நம்ம நல்ல ஒரு சந்தோஷமா ரொம்ப அழகா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தன்னை நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறாளாம். அதனால பட்டு புடவை உடுத்திக்கிறாளாம். பட்டு உடுக்கும், பட்டு புடவை உடுத்திக்கிறா. நல்லா தலை வாரிண்டு பூலாம் வச்சுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் பட்டு உடுக்கும். பட்டு உடுத்தின அந்த ஒரு பெண்ணை நாயகியே வந்து ரொம்ப அழகா காமிச்சிருக்கு. தலையில பூலாம் வச்சுட்டு இருக்கா. அயர்த்து இறங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஸோ அயர்த்து இறங்கும்னாக்கா, அயர்த்துனாக்கா அந்த மோகித்து அப்படிங்கிற மாதிரி. மோகித்துன்னா என்னது, என்ன நடக்குதுன்னு தெரியாம ஸ்தம்பிச்சு ஸ்டன்ட் அண்ட் ஸ்பெல் பவுண்டா இருக்கிறது, அது வந்து அயர்த்து அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இறங்கும் அப்படின்னாக்கா டு டெஸ்பேர் ஆர் டு ரே, வாய் பிதற்றுறது அப்படிம்பாಳೆ. என்ன சொல்றதுன்னு தெரியாம வாயால் அனுத்தியோ சொல்லிகிட்டே இருப்பாள். அந்த மாதிரி பண்றாளாம் அவள். அயர்த்து இறங்கும். ஸோ அது இட் ஷோஸ் தி எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட் தட் ஷீ இஸ் இன்.
பாவை பேணாள் அப்படின்னு, பாவைனாக்க பொம்மைகள், பேணாள்னாக்க விரும்ப மாட்டாள் அப்படிங்கிற மாதிரி. she doesn't seek, she doesn't desire the traditional toys that she used to play with அப்படிங்கிற மாதிரி. வியாக்கியானத்தில் என்ன சொல்றான்னாக்க, the fact that there is a reference to பாவை பொம்மைகள், இந்த மரப்பாச்சி பொம்மைகள் அந்த மாதிரி பொம்மைகள்லாம் சொல்றது பார்த்தாக்க, இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே எம்பெருமான் மேல பக்தி வந்துடுத்து. அஃப்கோர்ஸ் ஆஃப்டர் ஆல் காதல்ங்கிறது என்னது, இந்த நாயிகா பாவத்தில் காதல்ங்கிறது என்னது, காதல்ங்கிறது ஆக்சுவலி ரெஃபர்ஸ் டு பக்தி அது. ஸோ ரொம்ப சின்ன வயசுலேயே அந்த பொண்ணுக்கு எம்பெருமான் மேல பக்தி வந்துடுத்துங்கிறத காமிக்கிறதுக்காக வேண்டி பாவை பேணாள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படிங்கிற மாதிரி பனி நெடுங்கண் நீர் ததும்ப பள்ளி கொள்ளாள் அப்படிங்கிற மாதிரி, கண்ணில் வந்து நீர் ததும்புறது, கண்ணிலேருந்து ஜலம் கொட்டுறது, அது நெடுங்கண் ரொம்ப அழகான பெரிய கண்லேருந்து பனி நெடுங்கண் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது இந்த அவளோட கூல் லாங் ஐஸ்லேருந்து வந்து டியர்ஸ் வந்து சொட்டுறது, அது வந்து பள்ளி கொள்ளாள், அதனால அவள் தூங்க மாட்டாள், அதை படுக்கையில ஏற மாட்டாள் அப்படிங்கிற மாதிரி. இதுல வியாக்கியானத்தில் ரொம்ப அழகா சொல்றாள். பள்ளி கொள்ளாள்ங்கிற வார்த்தை எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம்? இப்போ தூங்கின்னு இருக்கிறச்சே ஆத்துக்காரர் எங்க கேட்டாங்க தூங்கின்னு இருக்காருன்னு சொல்லுவோமே தவிர அவர் பள்ளி கொண்டு இருக்காருன்னு சொல்லுவோம் மாட்டோம் அது. ஸோ அது என்னக்கா பள்ளி கொண்டு இருக்காங்க எம்பெருமானை பத்தி சொல்லுவார். பெரிய ஒரு த ஹையஸ்ட் ரொம்ப பெரிய ஒருத்தரை பத்தி சொல்றச்சே பள்ளி கொண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஏன் இங்க மற்றபடி இங்க பனி நெடுங்கண் நீர் தெதும்ப உறங்கினாள் உறங்காள் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம். உறங்காள்னா தூங்க மாட்டாள் அப்படிங்கிற மாதிரி. அப்படி சொல்லாம பள்ளி கொள்ளாள்னு ஏன் சொல்லியிருக்கா அப்படின்னாக்க, இவள் வந்து பகவத் சம்பந்தம் பெற்ற ஒரு மனுஷி. இவள் பகவத் சம்பந்தம் யாரு இருக்கோ அவ வந்து they are worthy of high respect from us அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றா. ஸோ அதனால பிகாஸ் she has பகவத் சம்பந்தம், she is worthy of high respect. அதனால தாயார் வந்து பள்ளி கொள்ளாள் அப்படிங்கிற மாதிரி, திருப்பள்ளி எழுச்சி பாடுறச்சு அந்த பள்ளிங்கிற வார்த்தை யூஸ் பண்றோமே, அது மாதிரி பள்ளி கொள்ளாள், இவளை வந்து தூங்க மாட்டாள் அப்படிங்கிற மாதிரி அழகா சொல்றார். எழுதுணை போது என் குடங்கால் இருக்ககில்லாள் அப்படிங்கிற மாதிரி. குடங்கால்னாக்கா என்னுடைய லேப்ல, என்னுடைய மடியிலன்னு அர்த்தம். குழந்தைலாம் வந்து கட்சி ஒரு சின்ன பொண்கள்லாம் கூட அம்மாவோட மடியில படுத்துக்குங்களோ இல்லையோ, அந்த மாதிரி என் குடங்கால் என்னுடைய மடியில வந்து இருக்க மாட்டேங்கிற அளவள் துணை போது, எள்ளு மாதிரி, எள்ளுங்கிறது எவ்வளவு சின்னதா இருக்கு, அவ்வளவு சின்ன நேரத்துக்கு கூட அந்த அகலகில்லேன் இறையும்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த இறையும்னு ஒரு சின்ன நொடி கூட அந்த மாதிரி ஒரு மோமெண்ட் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி. துணை போது என் குடங்கால் இருக்கலார், எள்ளளவு சின்ன நேரத்துக்கு கூட அவன் மடியில படுத்துக்க மாட்டேங்கிறார். she used to do that before. எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும், எம்பெருமான் ஸ்ரீரங்கத்துல இருக்காங்கிறாள், எங்க இருக்கு அந்த ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற மாதிரி, சொல்லு நாங்க போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாள். மட்டு வெக்கி மணிவண்டு முரளும் கூந்தல், அவரோட கூந்தல் அழகா டிஸ்கிரைப் பண்றார். வண்டு முரளும் கூந்தல், வண்டுகள் ரீங்காரம் பண்ணிருக்கு. மணிவண்டு முரளும் கூந்தல், அழகான வண்டுகள் ரீங்காரம் பண்றது. மட்டு விக்கினாக்க தேன் சாப்பிட்டுட்டு விற்கிறது அதுகளுக்கு. ஸோ மூவிஸ்ல எல்லாம் வந்து பீப்புள் ஹூ ஆர் இன்டாக்சிகேட்டட், அவளுக்கு வந்து ஏப்பம்னு சொல்லப்படுற அந்த ஹிக்கப்ஸ் வர்ற மாதிரி காமிப்பாள். அது மாதிரி அந்த மாதிரி வண்டுகளுக்கு வந்து பூக்கள்ல இருந்து நிறைய தேன் குடிச்சதுனால அது இன்டாக்சிகேட்டட், அதனால நிறைய விற்கிறதுகள் அதுகள் விற்கின்றே அதுகள் மணிவண்டு முரளும் கூந்தல், அவருடைய கூந்தல்ல உள்ள பூக்களை சுத்தி வந்து ரீங்காரம் பண்றதுகள். அப்படிப்பட்ட மட மானை, மான்னாக்க சின்ன அழகான மான், குழந்தை மான், அது மான் குட்டி அப்படிங்கிற மாதிரி. அந்த மட மானை அப்படிங்கிறது மடப்பம் உடைய மானை அப்படிங்கிற மாதிரி, பெண்களுக்கு வேணுங்கிற ஒரு குணம் அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்துல இது பண்ணிட்டு இருந்தா, அதாவது ஒன்றும் தெரியாதவள், இன்னசென்ட் ஒன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க மடமானை. அப்படிப்பட்ட என்னுடைய பொண்ணான இந்த மடமானை, ரொம்ப ஒரு இன்னசென்ட் பொண்ணாக இருக்கிற அந்த பொண்ணை வந்து நான் வந்து ஒரு கட்டுவீச்சி கிட்ட கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இது செய்தார் தம்மை மெய்யே கட்டுவீச்சி சொல் என்ன, இது யார் இவளுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கா, இது செய்தார் தம்மை, இப்படி யார் இவ்வளவு ஆக்கியிருக்காளோ அவனை வந்து மெய்யேனா உண்மையாகவே, கட்டுவீச்சி சொல், ஓ கட்டுவீச்சியே, ஓ ஜிப்சி ஃபார்ச்சூன் டெல்லர், யார் இந்த மாதிரி பண்ணிருக்காங்கிறது எனக்கு சொல், எனக்கு இந்த க்ஷணம் தெரிஞ்சானும் அப்படிங்கிற மாதிரி என்ன அப்படின்னு நான் அவள்கிட்ட கேட்டேன் அப்படின்னு அந்த அம்மாக்காரி சொல்றா. அப்போ வந்து கட்டு வச்சு சொன்னாளுங்கிறது யார சொல்றது, கட்டு வச்சு இந்த ஜிப்சின் ஃபார்ச்சூன் சொன்னாள். என்ன சொல்றார், கடல் வண்ணர் இது செய்தார், அந்த கடல் மாதிரி நிறமுடைய இருக்கானே, அந்த நீல நிற வண்ணனான எம்பெருமான் இருக்கானே, அவன் தான் இதை பண்ணியிருக்கானது அப்படின்னு சொன்னாள் அவள். அப்படின்னு அந்த கட்டு வச்சு சொன்னால். இப்போ வந்து தாயார் இப்போ பக்கத்தாத்துக்காரிக்கிட்ட பேசிட்டு இருக்கா. நங்காய், ஒரு பக்கத்தாத்துல ஒரு நங்காய்னா பூர்ண குணமுடையவளே,
காப்பார் ஆரே நம்ம இன்டெரக்டா சொல்றாரு. அவன் தான் he supposed to be the protector. அவனே அப்படி பண்ணியிருக்கான்னு அந்த கட்டு வச்சு சொல்றா. காப்பார் யாரு? யாருதான் இவளை காப்பாற்ற முடியும்? நீயே சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. என்ன அழகா காப்பார் யாரே, இந்த 2 கையும் விரிச்சு கேட்கிறா. யார் அவளை காப்பாத்துவா? காப்பாத்துறவனே அவளை காப்பாத்தலையே அப்படிங்கிற மாதிரியும் அழகா சொல்றான். She dons herself to win his heart again. பட்டு உடுக்கும். என்னக்கா எகைன்னாக்கா அதை முந்தைய ஒரு தரம் பார்த்துருக்கா அப்படிங்கிற மாதிரி. விரக தாபம், பிரிவுன்னா அன்னொருத்தம் முன்னாடியே ஒரு தரம் கூட சேர்ந்து இருந்திருக்க, ஆனா இப்ப பிரிவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. So she dons herself to win his heart again. பட்டு உடுக்கும். Yet stunned by his non-coming sings in pain. அயர்த்து இறங்கும். அவன் வராமல் இருக்கிறதுனால இவ்வளவு பட்டு புடவை உடிச்சுருக்கேன், பூக்கள் வச்சுருக்கேன், தலவாரின் இருக்கேன், அப்படியும் வரலங்கிறதுனால அவள் அயர்த்து இறங்கும். Yet stunned by his non-coming sings in pain. Her childhood dolls no longer bring her cheer. பாவை பேணாள். She will not sleep, her long eyes hold a tear. என்ன அழகா சொல்றது. She will not sleep, her long eyes hold a tear. பனி நடுங்கண் நீர் ததும்ப பள்ளி உள்ளாள். She will not rest a moment on my knee. எழுதுணை போது என் குடங்கால் இருக்க இல்லாள். Where stands ஸ்ரீரங்கம் of the Lord as she? எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும். The drunken bees do hiccup songs and rest. அந்த விற்கிறதுகளோ இல்லையோ, the drunken bees do hiccup songs and the டாஸ்மாக்ல போய் ஷார்ட் வந்த மாதிரி எழுதியிருக்க அழகாது. The drunken bees do hiccup songs and rest upon her hair a fawn so pure unblessed. Unblessed எதுக்கு சொல்றது? எம்பெருமானுடைய அனுகிரகம், தன்னுடைய நாயகனுடைய அனுகிரகம் கிடைக்கல, நான் unblessed அப்படிங்கிற மாதிரி. a fawn மடமானேன்னு. Who wrought this change, O seer, speak true, I cried. O seerங்கிறது எல்லாம் பிற்காலத்தை வரதை தெரிஞ்சவளே அப்படின்னு இந்த கட்டு வச்சு கூப்பிடுறது. Who wrought this change? யார் இந்த மாதிரி பண்ணா? O seer, speak true. Who wrought this change, O seer, speak true. Who wrought this change, O seer, speak true, I cried. The ocean hued one did, the seer replied. Then கடல் நிறவண்ணன் தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, O virtuous lady, இப்போ பக்கத்தாத்துக்காரிகிட்ட பேசுறா. O virtuous lady, if the God won't guard, then who will guard her when her life is marred? என்ன அழகான வார்த்தைகள். O virtuous lady, if the God won't guard, then who will guard her when her life is marred? நங்காய் காப்பார் யாரே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொல்றது அது. சரிதான். நம்ம நாயிகா பாவத்தில் திருத்தாயார் பேசுற மாதிரி சுவாமி நம்மாழ்வாரும் இந்த திருவாய்மொழி இதுல ரொம்ப அழகா சாதிச்சிருக்காள். கங்குலும் பகலும் கண் துயிலறியாள், கண்ணநீர் கைகளால் இறக்கும். கங்குலும் பகலும் சரி, ராத்திரியும் சரி பகலும் சரி, அவருக்கு தூக்கம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்கிறது. கண்ணநீர் கைகளால் இறைக்கும், கண்ணுல இருந்து ஜலம் சொட்டுண்டே இருக்கு. சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பம், உங்களுக்கு ஃபுல் சென்டென்சஸே பேச முடியல அப்படிங்கிற மாதிரி. சங்கு சக்கரங்கள் ஏதோ ஒரு டிஸ்கிரீட்டா வார்த்தைகள் பேசின்னு இருக்கா. தாமரை கண் என்றே தளரும், எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டு என்னும். எப்படி நான் நீ இல்லாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்றது. இருநிலம் கைதுழா இருக்கும், கண் தெரியாதவா இந்த நிலத்துல கையால வித்வனி பாப்பாள, அது மாதிரி இவன் எங்க இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த பூமியை தேடி பார்த்துன்னு இருக்கா. செங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் செய்கின்றாயே. இந்த ஸ்ரீரங்கத்துல பெரிய பேரோட சேவை சாதிக்கிற எம்பெருமானே, நீ என்ன நினைச்சுட்டு இருக்க, என்ன பண்ணிருக்க பாரு. இவள் திறத்து என் செய்கின்றாயே, என்ன பண்ணிருக்க பாருன்னு எடுத்துக்கலாம். அல்லது இவளை நீ ரிடீம் பண்றதுக்கு என்ன பண்ண போற சுவாமி, இவளுடைய நிலைமையை நான் சேஞ்ச் பண்றதுக்கு என்ன பண்ண போற சுவாமின்னு அப்படிங்கிறது. ஸோ இதுல நெடுங்கண் என்றது மகானான எம்பெருமானையும் ஒரு மூலையிலே அடக்க வல்லதான கண் என்றவாறு. அவருடைய கண்ணோட அழகை சுவாபதேசத்துல கண்ணுங்கிறது ஞானத்தை சொல்றது. ஸோ அதனால எம்பெருமான சேரப்பெறாத வருத்தத்தினால் ஞான கலக்கம் உண்டானமையை சொல்றது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த பள்ளி கொள்ளால் தூக்கம் வர மாட்டேங்கிறது. கண்ணுறங்க பிரசக்தி உண்டோ, அதுக்கு பாசிபிலிட்டி உண்டோ. கூடி கழிக்குங்கால் ஆனந்த கண்ணீர் பெருக பெற்று உறங்க பெறாள். இந்த நாயக்கனோட சேர்ந்து இருக்கச்சே அந்த ஆனந்தத்தினால தூக்கம் வராதவளுக்கு. பிரிந்து படுங்கால் விரக தாபத்தில் இருக்கச்சே சோக கண்ணீராலே உறங்க பெறாள். இந்த சோகத்தினால தூக்கம் வர முடியாது. சம்ஸ்லேஷ தசையில் அவன் உறங்க விட்டான், சேர்ந்து இருக்கிற சமயத்துல அவன் இவளை தூங்க விட மாட்டான். விஸ்லேஷ தசையில் பிரிஞ்சிருக்கிற சமயத்துல விரக வேதனை, the pain of separation இருக்க, அது the anguish of separation, அது உறங்க விட்டாது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இந்த பெயின் ஆஃப் விரக தாபம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த மாதிரியானது அஷ்டபதியில நிறைய வரும். அது ராதா சகி
ராதாவுடைய சகி கிருஷ்ணன் கிட்ட சொல்றாளோ இல்லையா, நிந்ததி சந்தனம் இந்து கிரணம் அனுவிந்ததி கேதம் அதீரம். அவள் ராதா இருக்காளே, அவள் வந்து she scorns and blames the cooling sandalwood paste. சாண்டல்வுட் பேஸ்ட்லாம் கூட அவளுக்கு அது எரியறது. அப்படி சப்போஸ் டு கூல் த பாடி, பட் அதுவே வந்து அவளுக்கு நெருப்பு மாதிரி எரியறது. ஷி ஃபைண்ட்ஸ் absolute restless misery even in the gentle rays of the moon. சந்திரனோட அதனோட ரேஸ் வந்து they are supposed to be very cool, பட் அதுவும் வந்து ஒரு ஃபயர் மாதிரி இருக்கு அவளுக்கு. வியாழ நிலைய மிலனேன கரளம் இவ கலையத்தி மலைய சமீரம். இந்த மலையிலேருந்து வர்ற மவுண்ட் இது காத்து இருக்க, அது விஷக்காத்து மாதிரி இருக்கு. அது அங்க உள்ள சந்திர மரங்கள் வந்து உள்ள பாம்புகளுடைய விஷம் வந்து அந்த காத்துலயும் வர்ற மாதிரி இவளுக்கு தோன்றது. மாதவ மனசிஜ விஷிகவயாதிவ பாவனையா துவைலீனா சா விரகே தவதீனா. தவ விரகே உன்னுடைய பிரிவினால சா அவள் வந்து தீனா, ரொம்ப ஒரு ஃபோர்லான் அண்ட் அந்த ரெச்சடா இருக்காள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொல்றாரு. ஸோ அதே அந்த மாதிரி நிலையில் தான் இவள் இருக்காள் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அடியன் ஆல்ரெடி மென்ஷன் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பள்ளி கொள்ளாள்ங்கிறது. இவளுக்கு பகவத் சம்பந்தம் இருக்கிறதுனால பள்ளி கொள்ளாள் அப்படிங்கிற மாதிரி. இந்த பகவத் சம்பந்தம் இருந்தாக்க அந்த வசதி சொல்லணும், நல்ல வார்த்தைகள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அடிஷ்னல் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறான். பெரிய திருமொழியில வந்து கள்ளவெழி சோலை கணபுரம் கைதொழும் பிள்ளையை பிள்ளை என்றெண்ண பெறுவரோ. அதாவது கள்ளவெழி சோலை கணபுரம் கைதொழும் பிள்ளை, என் பொண்ணு வந்து கணபுரத்துல திருக்கண்ணபுரத்துல இருக்கிற பெருமாளை சேவிக்கிறா. அப்படி இருக்கிறச்சே அவளுக்கு பகவத் சம்பந்தம் கிடைச்சிட்டதுனால அவளை நான் பிள்ளை ஏதோ சைல்டுன்னு சொல்லலாமா கூடாது இல்லையா அப்படிங்கிற மாதிரி அழகா சொல்றாரு. அதே மாதிரி இதுலயே வந்து திருநெடுந்தாண்டகத்திலே லேட்டர் ஒரு பாசுரத்துல வந்து அவள் இந்த நாயக்கியினுடைய கிளிக்கு வந்து நிறைய கற்றுக் கொடுத்துருக்கா, திவ்ய தேசங்கள் எல்லாம் பத்தி கற்றுக் கொடுத்துருக்கா. அப்போ அந்த கிளி வந்து ரொம்ப அழகா அந்த வெக்கால உள்ள பெருமாளை பத்தி அந்த மாதிரிலாம் நிறைய சொல்றது. அது சொல்றச்சே வந்து மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாலே, அந்த மடக்கிளி வந்து அவள் வந்து ஏதோ ஒரு பெரிய ஜீவாத்மா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஞானம் உடையவர் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அதை கைகூப்பி வணங்கினாள் அவள். ஏன்னா அது அவ்வளவு பேசிட்டுனாக்க அதுக்கு பகவத் சம்பந்தம் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இந்த கட்டுவச்சிங்கிறது இந்த ஜிப்சி ஃபார்ச்சூன் டெல்லர்ங்கிறது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். அது வந்து நிறைய இடங்கள்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதை பார்க்குறோம். அது வந்து வியாக்கியானத்தை சொல்ற நாகத்தனை குழந்தை வெக்கா திருவெவ்வொள் நாகத்தனை அரங்கம் பேரன்பில் நாவாயும் எங்கும் தெரிந்தின்றே மீள்வேனை யார் இங்கு அழைத்ததூ அப்படின்னு சொல்லிண்டே வராளாம் கட்டுவத்தி. நான் வந்து நாகத்தனை குழந்தை திருக்குழந்தையில போயிருக்கேன், திருவெக்காக்கு போயிருக்கேன், திரு எவ்வளுக்கு போயிருக்கேன். அது மாதிரி நாகத்தனை அரங்கம், அதே மாதிரி ஆதிசேஷன் மேல பள்ளி கொள்ற அந்த ஸ்ரீரங்கம் இருக்கே அதுக்கு போயிருக்கேன். பேரன்பில் அது மாதிரி திருநாவாய் திரு அன்பில் அந்த மாதிரியான ஊர்கள்லாம் க்ஷேத்திரங்கள்லாம் போயிருக்கேன். அந்த மாதிரி நிறைய எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் போயிட்டு இன்றைக்கு வந்திருக்கேன், யார் என்னுடைய சர்வீஸ் வேணும்னு கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரேன். அப்போ வந்து அவள் வந்து என்னெல்லாம் பண்ணாள் அப்படிங்கிறது வந்து சிறிய திருமடல் அப்படிங்கிற ரொம்ப அழகான ஒரு பிரபந்தம் நம்ம பார்த்துருக்கோம் ஃபியூ இயர்ஸ் முன்னாடி. If you haven't watched that particular discourse, அது வந்து இந்த யூடியூப் சேனல்ல இருக்கிறது பார்க்கும்போது, காரார் குழல் கொண்டை கட்டு வச்சு கட்டேரே, அதுலயும் வந்து இந்த தாயார் வந்து ஒரு கட்டு வச்சு கூட்டி என்ன இருக்கு என் பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். அவளும் வந்து இந்த கட்டு வச்சு வரா. ஷீரார் சுளகில் சீனல் நெல் பிடித்து எரியா, சுளகுல வந்து நெல்லை வச்சுட்டு அப்படியே கையால எடுத்து வீசுறாது. அதை வீசினதுல வந்து அது ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு பார்த்துட்டு குறி சொல்ல போறா அவள் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் சொல்ற வேரா விதிர் விதிரா மெய்சிலிரா கைமோவா. அப்புறம் சொல்றா அவ யார் இதெல்லாம் காஸ் பண்ணிருக்கான் அந்த பொண்ணுக்கு அப்படிங்கிறா சொல்றாள். பேராயிரம் உடையான் என்றாள். அவன் யாருங்கிறத ஸ்பெசிபிக்கா சொல்லாம அவனுக்கு 1000 பேர் இருக்கு தாயே அப்படின்னு சொல்ற. பெயர் தேயும் காரார் திருமேனி காட்டினாள், சைகையால சொல்றாள். அவனுக்கு கருப்பு உடம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாள். கையதுவும் ஷீரார் வலம்புரியே என்றால், கையில வலது கையில அவன் கையில ஒரு வலம்புரி சங்குண்டு வச்சுட்டு இருப்பான் அப்படிங்கிறார். திருத்துழாயத்தாரார் நறுமாலை கட்டுரைத்தாள் கட்டுரை. அப்புறம் வாயால வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். நீர் ஏதும் அஞ்சேல் மென்னும் மகளை நோய் செய்தான். நீங்க என்கிட்ட வந்துட்டேல் நீங்க
உங்களோட ப்ராப்ளம்ஸ்லாம் தீர்ந்து போயிடுத்தின்மே, பயப்படாதீங்கோ, நும்மகளை நோய் செய்தான், ஆறானும் இல்லை, வேற யாரும் இல்லை, அறிந்தேன் அவனை நான், எனக்கு தெரியும் அவனை வந்து யார் தெரியுமா, கூறார் வேல்கண்ணீர் உமக்கரிய கூறுகணும். உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்றேன். யார் தெரியுமா அவன்? திருமால்னு சொல்லியிருக்கலாம், அல்லது விஷ்ணுன்னு சொல்லியிருக்கலாம், அதெல்லாம் சொல்ல இல்லை, கதையா சொல்ல பாருங்க. ஆராரியம் வையம் அழியளப்பு உண்டது கான், பை whom was this world measured அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். அதுக்கு யார் ஆன்சரோ அவன் தான் உன் பொண்ணு இது மாதிரி பண்ணியிருக்கான். ஆரால் இலங்கை பொடி பொடியா வீழ்ந்தது, by whom was Lanka destroyed அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறா. ஸோ ஆன்சர் சொல்லாம கேள்வியா கேட்டுட்டு போறா. இது இம்ப்ளிகேட், திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் சிறிய திருமடல், ஆல்சோ ரிட்டன் பை திருமங்கை ஆழ்வார். எவ்வளவு அழகா கதை சொல்றார். திருமங்கை ஆழ்வாருடைய கவிதை திறன் வந்து எல்லா பிரபந்தங்கள்லயும் தெரிகிறது. அவருடைய கதை சொல்ற அழகு இருக்க, அது வந்து இந்த திருமடல்ல, சிறிய திருமடல் பெரிய திருமடல் ரொம்ப அழகா தெரிகிறது. ஸோ அதே மாதிரி ஆறாலே கல்மாரை காத்தது தான். யாரு வந்து இந்திரனோட கல்மழையை தடுத்து காப்பாத்தினா, அங்க மாதிரி வரிசையா சொல்லிட்டே வந்து கடைசியில வந்து பேராயிரம் உடையான் பெய்ப்பண்டீர் நும்மகளை தீரா நோய் செய்தாய் என உரைத்தாள். அடியும் பெருமான் தான் பண்ணியிருக்கான், 1000 நாமங்கள் உடையவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த ஸ்ரீ வெங்கடேச மகாத்மியிலையும் அதுலேயும் ஒரு கட்டு வச்சுக்கிறார். இந்த ஸ்ரீனிவாசருக்கும் அந்த பத்மாவதிக்கும் காதல் வருது. அது அப்போ ஸ்ரீனிவாசரே வந்து கட்டு வச்சு வேஷத்துல வந்தாராம். அவர் வந்து இந்த பத்மாவதியுடைய தாயார், பத்மாவதியினுடைய தாயார்கிட்ட பேசுறா. ஒரு நோபல் மைண்டட் குவீன், if the words spoken by me turn out to be false in the slightest degree, you may banish me from your city immediately and cut off my tongue அப்படிங்கிற மாதிரி ஒரு வீராப்பா ஒன்று சொல்றாரு. அவ்வளவு தூரத்துக்கு ஆக்யூரேட்டா இருக்கும் என்னோட ஃபோர்காஸ்ட். யார் தெரியுமா, என்ன நடக்குங்கிறது நான் சொல்றேன். நாராயணன், the Lord of the universe, who is Venkatesha and the consort of Lakshmi, he alone is destined to become the husband of your daughter. யார் சொல்றது? யாரு? அந்த ஸ்ரீனிவாச தான். Of this let there be absolutely no doubt அப்படிங்கிற மாதிரி. நாராயணோ ஜகநாதோ வெங்கடேஷோ ரமாபதிஹி சயேவ பவிதோ பர்த்தா दुहितुस्ते ந சம்சய, சந்தேகமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. திருவரங்க கலம்பகத்திலையும் வந்து பிள்ளை பெருமாளை எங்கார் வந்து அங்க அதுலயும் ஒரு கட்டு வீச்சியை கொண்டு வரார். காலம் உணர்ந்த குரத்தினான், எல்லா காலங்களிலும் என்ன நடக்குங்கிறது தெரியும். அந்த குரத்தினான் கருதினை ஒன்று அது சொல்லுவேன். உன் மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்கியோ அது எனக்கு தெரியும், அதை நான் சொல்லுவேன். அது பாலகன் உச்சியில் எண்ணெய் வார், ஒரு குழந்தையோட தலையில எண்ணெய் வச்சு தடவு, அதாவது சொல்லுவாள் பிரிஸ்கிரிப்ஷன் ரெமெடிஸ் சொல்லுவாளோ, அது மாதிரி பழகியது ஒரு கலை கொண்டு வா, ஒரு பழைய படம் ஒன்று எடுத்துட்டு வா, அதை வச்சு நான் குறியெல்லாம் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். கோலமலர் குழல் மங்கை நின் கொங்கை முகக்குறி நன்று கான், உன்னுடைய கொங்கை, உன்னுடைய மார்புல வந்து சில குறிகள் தெரியறது. அது வந்து ரொம்ப ஒரு ஆஸ்பீஷியஸா இருக்கு. ஞாலம் உவந்திட நாளையே நன்னுவை நம் பெருமாளையே, உனக்கும் பெருமாள் நீ வந்து யூ வில் அட்டைன் எம்பெருமான் வெரி சூன் அப்படிங்கிறது, நாளைக்கே கிடைச்சிடும் உனக்கு அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றார். ஞாலம் வந்துட, உலகமே சந்தோஷப்படும்படி நாளையே நன்னுவை நம் பெருமாளே, டுமாரோ itself we shall closely attain the union with our supreme lord அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல அந்த கட்டுவீச்சுகள் வந்து அதை ரொம்ப ஆல்வேஸ் ஆட் ஒரு இது இன்ட்ரெஸ்ட் டு ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி. கடைசி பாசுரம் இது, இன்னைக்கு கடைசி பாசுரம் இது. ஸோ இதுலேயும் தாயார் பேசுகிறா. இதுலேயும் தாயார் வந்து தன் ஒரு பக்கத்தாத்துக்காரி கிட்ட பேசுகிறா, தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோ. ஐ லாஸ்ட் ஹர் டு ஃபுல் சாரோ, தன்னுடைய பொண்ணை பற்றி சொல்கிறா. என் பொண்ணு இருக்காளே, இவ்வளோ நாள் எனக்கு வந்து எனக்கு இதாக இருந்தாள். இதில் வந்து ரொம்ப அழகான ஒரு மெட்டஃபோர் ஒன்று யூஸ் பண்ணுறாள். என்னன்னாக்க, தாயார் வந்து தன்னை ஒரு தாய் பறவையாக நினைச்சுன்னு சொல்றாள். ஸோ என்னுடைய சிறகின் கீழே, என் சிறகின் கீழ் அடங்கா பெண்ணை பெற்றேன் அப்படிங்கிற மாதிரி. இது நாள் வரைக்கும் தாய் பறவையான என் சிறகுக்கு கீழே இருந்த அளவள், நான் சொல்றதெல்லாம் பண்ணின்ற அளவள், என்னோட ப்ரொடெக்ஷன் வாஸ் குட் enough ஃபார் ஹர். பட் இன்னைக்கு வந்து நான் சொல்ற பேச்சுக்கள்லாம் கேட்க மாட்டேங்கிறா. இன்னைக்கு உன்னோட ப்ரொடெக்ஷன் ஒன்றும் வேண்டாம், உன்னோட விங் ஒன்றும் எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் வந்து எனக்கு வந்து அவன் தான் நாயகன் தான் வேணும் அப்படின்னு தனியா போயிட்டா. அப்படி இருக்கச்சு நான் என்ன பண்ணுவேன் அது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய அவமானம் வந்துடுதே அப்படிங்கிற மாதிரி தாயார் கலங்குறாள். பக்கத்தாத்துக்காரிக்கிட்டயோ தன்னோட ஃப்ரெண்டு கிட்டயோ சொல்லி. ஸோ திரும்ப ஆரம்பிக்கிறா. என்ன சொல்லி? ஸோ ஐ லாஸ்ட் ஹர் டு ஃபுல் சாரோ, என்னுடைய மகளை வந்து ஐ லாஸ்ட் ஹர் டு ஃபுல் விரகதாபம். ஷி டசன்ட் லிசன் டு மீ, அ கிரேட் ஷேம் இன்டீட் ஃபார் மீ, அப்படி தனக்கு ஒரு கிரேட் ஷேம் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன்.
ஸோ ஆரம்பிக்கச்சு என்ன சொல்றாரு, அந்த நாயகி அந்த பொண்ணை பத்தி சொல்றார், நெஞ்சு உருகி அவளுடைய ஹார்ட் வந்து மெல்ட் ஆகுது அந்த விரக தாபத்துல, கண் பனிப்ப the tears welling in her eyes, நிற்கும் ஷோரும் ஸ்தம்பிச்சு நிற்கிறா, ஷோரும் அயர்ந்து போயிடுறா, she despairs, she wills அப்படிங்கிற மாதிரி சொல்றார். நெடிது உயிர்க்கும், உயிர்க்கும்னா மூச்சு விடுறது, நெடிது உயிர்க்கும் பெருமூச்சு விடுறாள் அவள். ஸோ she sighs deeply அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உண்டு அறியாள், உண்டு அறியாள்னாக்க எப்படி சாப்பிடணுங்கிறது தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு, சாப்பிடணுங்கிறதே தெரியாது அப்படிங்கிற மாதிரி, உண்டு அறியாள் உறக்கம் கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள்னு சொல்றாளோடு அது மாதிரி உறக்கம் பேணாள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவளுக்கு உறக்கம் பேணாள், தூக்கம்ங்கிறதுல ஆசையே இல்லை அவளுக்கு. நஞ்சு அரவில் துயிலமர்ந்த நம்பி என்னும், அரவில் துயிலமர்ந்த நம்பி, நம்பினா பூர்ண குணமுடையவனேன்னு எம்பெருமான கூப்பிடுறா. அதாவது அரவில் துயிலமர்ந்த ஆதிசேஷன் அப்படிங்கிற பாம்பு மேல இந்த கள்ள நித்திரை கொள்ளும் மார்க்கம்னு சொல்றாள், யோக நித்திரை பண்ணிட்டு இருக்கிறவனேன்னு கூப்பிடுறா. இந்த நஞ்சு அரவில், அந்த அதுவும் எப்படிப்பட்ட சர்பண்டி, அந்த பாம்பு எப்படிப்பட்ட பாம்புனாக்க நஞ்சு அரவில், ஸோ இட் கேரிஸ் பாய்சன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனிமீஸ் யார் இருக்காளோ அவள் வரவிடாம தடுக்கிறதுக்காக வேண்டி அந்த நஞ்சை உமிழ்ந்துட்டு இருக்கும். அது அந்த அப்படிப்பட்ட ஒரு நாகமான ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டிருக்கிற இந்த நம்பியே அப்படின்னு எம்பெருமான கூப்பிடுறா. நம்பி என்னும் வம்பார் பூம்பயல் ஆலிம், ஆலிம் ஐந்தா என்னும், வயலாலிம் ஐந்தா என்னும். ஸோ இங்க வந்து திவ்ய தேசத்தை எடுக்கிறாரு. அது ஆலி, திருவாலி திருநகரின்னு ரெண்டு ஊர்கள், ரெண்டு க்ஷேத்திரங்கள் இருக்கு. இந்த டுகெதர் தே கான்ஸ்டிடியூட் ஒன் திவ்ய தேசம். அது வந்து இந்த திருமங்கை ஆழ்வாருடைய அவதார ஸ்தலத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்குது. ஸோ அந்த வயல், இந்த ஆலிமைந்தா, ஆலிமைந்தானா திருவாலியில சேவை செய்கிற எம்பெருமானே அப்படிங்கிற அர்த்தம். அதுவும் எப்படிப்பட்ட திருவாலி அது, வம்பு ஆர் பூம் புயல், த வம்பு ஆர் ஃப்ரேக்ரன்ஸ் ரிச், பூக்களுடைய வயல், ஃபீல்ட்ஸ் இருக்கிற ஆலிமைந்தா திருவாலியினுடைய எம்பெருமானே அப்படின்னு கூப்பிடுவா எம்பெருமானே. அம்சிறைய புட்கொடியே ஆடும் பாடும், எப்படி அந்த கருடாழ்வான் இருக்கானே, அம்சிறைய அழகான சிறகுகளை உடைய, புல்னாக்க பறவை, ஸோ அழகான சிறகுகளை உடைய பறவையான கருடன் இருக்கானே. அந்த கருடன் யாரு, இஸ் ஆல்சோ த கொடி, எம்பெருமானுக்கு துவஜம், அவன் தானே, அவனுக்கு கொடியாக இருப்பவனு அவன் தானே. அந்த அந்த ஆழ்வார், கருட ஆழ்வார் மாதிரி ஆடும் பாடும், அதே மாதிரி ஆடுவாள் அதே மாதிரி பாடுவாள் அவள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அது எம்பெருமான் மேல இருக்கிற அவ்வளவு ஈடுபாடுனால இந்த எம்பெருமான் கூட இருக்கிற அந்த கருடன் மேல அவ்வளவு ஆசை. இன்னொன்னு என்னன்னாக்கா, கருடன் தான் எம்பெருமானை வந்து அது கஜேந்திரன் எல்லாம் காப்பாத்துறதுக்கு அழைச்சன் வந்தது. அதே மாதிரி தன்னை காப்பாத்துறதுக்கும் அந்த கருடன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ரீதியில வந்து அதுக்கு அவளுக்கு கருடன் மேல ஒரு தனி பிடிப்பு இருக்கு. அதனால இந்த கருடன் மாதிரி பாடுறாள் ஆடுறாள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாள். அப்புறம் தன்னுடைய இப்படி ஆடி பாடினதுக்கு அப்புறம் தன்னுடைய தோழி கிட்ட கேட்கிறாளாம், அணியரங்கம் ஆடுதுமோ தோழி என்னும், ஓ தோழியே நான் இங்க ஆடின்னு இருக்கேன் மாதிரி. இந்த ஆட்டத்தை வந்து என்னுடைய நாயகனான அந்த ஸ்ரீ ரங்கநாதன் இருக்கானே, அவன் பக்கத்துல போய் ஆடுறதுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா? அணி அரங்கம், அந்த அழகான ஸ்ரீரங்கம் இருக்கே, அங்க ஆடுதுமோ, அங்க ஆடக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்குமோ. என்ன அர்த்தம்? அவன் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு எனக்கு அந்த சந்தர்ப்பம் வருமா? தோழின்னு கூப்பிட்டு சொல்றா, தோழின்னு கூப்பிட்டு தன்னுடைய சகியை கூப்பிட்டு சொல்றாள் அவள். அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் தன்னுடைய பொண்ணை பத்தி பேசின தாயார் இப்ப என்னன்னு சொல்லி தன்னை பத்தி சொல்றாள். என் சிறகின் கீழ் அடங்கா பெண்ணை பெற்றேன் அப்படின்னு சொல்றா, வருத்தப்படுறா. ஒரு பெண்ணை பெற்றேன், ஒரு பெண்ணை பெற்றுட்டேன். என்ன மாதிரி பெண்ணாக்க, என் சிறகின் கீழ் அடங்கா, என்னுடைய இப்ப வந்து அந்த மெட்டஃபோர் இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் ஒரு தாய்ப்பறவை, என்னுடைய சிறகு, என்னுடைய விங்ஸுக்கு கீழே அடங்காத, அவள் அடங்க மாட்டேங்கிறாள் அவள். she won't remain put அப்படிங்கிற மாதிரி, she won't remain there அப்படிங்கிற மாதிரி, என் சிறகின் கீழ் அடங்கா பெண்ணை பெற்றேன். இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நான் பெற்று வச்சிருக்கேனே. இருநிலத்து ஓர் பழி படைத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இருநிலத்து, இந்த பெரிய பூமியில ஒரு பழி படைத்தேன் அப்படிங்கிற மாதிரி, ஒரு பெரிய டிஸானர் ஒன்று, ஒரு ஷேம் ஒன்று எனக்கு வந்துருத்து, ஏ பாவமே அப்படிங்கிற மாதிரி, ஓ அலாஸ் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றா. ஸோ thereby I've earned incomparable disrepute in this large world அப்படிங்க. ஓவர் பழிங்கிறது வழக்கம் போல, ஓவருங்கிறது வந்து நாட் ஜஸ்ட் ஒன்றுங்கிற அர்த்தத்துல இல்லை, இதுக்கு ஈக்குவலா ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற அவ்வளவு பெரிய பழியை நான் இப்போ எடுத்து இது எனக்கு வந்துடுத்து, எனக்கு இது இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை பெற்றுன்னு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி அழகா சொல்றாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்து பக்கதாத்காரிக்கு என்ன தெரியும், இவள் வந்து ஷீ இஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட் வித் ஹர் டாட்டர்
that she is very deeply disappointed in her daughter அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனாக்கா வியாக்கியானத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, இந்த பெண்ணை பெற்றேன் அப்படிங்கிற வார்த்தை சொல்கிறார். பெற்றேன்னு சொல்கிறச்சே வந்து அதில் ஒரு ப்ரைடு தெரியறது இல்லையா? ஸோ நான் ஆக்சுவலாக வந்து என்ன மீன் பண்ணுறாள்னாக்கா, I'm actually proud of the fact that my daughter is attached to எம்பெருமான். ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து I'm just regretting what is happening to me அப்படிங்கிற அர்த்தத்தில். ஸோ பெண்ணை பெற்றேன்னு ரொம்ப ஒரு ப்ரௌடாக சொல்கிறா. அதில் வந்து இந்த தன் பெண்ணுக்கு பகவத் சம்பந்தம் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி அவளுக்கு எவ்வளோ பெருமை இருக்குது அது தெரியுது நமக்கு. ஆனால் அந்த பக்கத்தாத்து பெண்ணு அல்லது தன்னுடைய ஃப்ரெண்டுக்கே என்ன அவன் நினச்சிப்பா, இருநிலத்தோர் பழிபடைத்தேன், இவள் ரொம்ப ஒரு தனக்கு எம்பாரஸ்டாக இருக்கா, தனக்கு இந்த மாதிரி ஆயின்றிருக்கே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறா. ஸோ அதனால் அவள் வந்து ஏன்னா திருஷ்டி வராமல் இருக்கணும். ஏன்னா இவள் தன்னுடைய பொண்ணை பற்றி நினச்சின்னு ப்ரௌடாக இருந்தாள்னாக்க அப்புறம் வந்து அவள் திருஷ்டி போட்டுருவாளே அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்படி சொல்கிறாள் அப்படின்னு சொல்கிறாள். Her heart it melts, her tears begin to flow. She stands confused and wilts in heavy woe. தன்னுடைய பொண்ணை பற்றி சொல்கிறார். நெஞ்சுருகி கண்பனிப்ப நிற்கும் சோறும். She sighs so deep it seems to cleave her soul. என்ன அழகாக சொல்லியிருக்கு பாருங்க. நெடிது உயிர்க்கும் ரொம்ப பெரிய பெருமூச்சு விடுறா. She sighs so deep it seems to cleave her soul. அவருடைய ஆத்மாவே ரெண்டு கூறா போட்டுருமார், அந்த அளவுக்கு பெரிய பெருமூச்சு விடுறா. She neither eats nor sleeps, her woes unroll. அவளுக்கு அந்த மாதிரி சாப்பிடவும் முடிய மாட்டேங்கிறா, தூங்கவும் மாட்டேங்கிறா. அவ்வளவு தூரத்துக்கு இவ்வளவு துக்கம் நெஞ்சு அடைக்கிறது. ஓ virtuous lord reclined in mystic sleep. virtuous lordங்கிறது நம்பி, பூர்ண குணங்களுடைய நம்பியே அப்படிங்கிற மாதிரி. reclined in mystic sleep, யோக நித்ரை பண்றவனே. She calls to him on Shesha's poison deep. And the Nanji Aravilங்கிறது poison deep வருது. O fragrant all is Lord, திருவாலி பற்றி சொல்றா. O fragrant all is Lord, she cries and sings and dances like the flag bird fair in wings. அந்த கர்கன் மாதிரி ஆடுறாள் பாடுறாள், அம்சரைய புட்குழியே ஆடும் பாடும் அப்படிங்கிறது. அப்புறம் சக்கிக்கிட்ட கேட்குறாளோ இல்லையோ, அந்த ஸ்ரீரங்கத்தில் போய் இந்த மாதிரி ஆட்டம் ஆட முடியுமா, அவன் கூட சேர்ந்து இருக்க முடியுமாங்கிற அர்த்தத்தில் கேட்குறா. Will we in Rangam dance, O Sakhi dear? இந்த பாக்கியம் இங்கே ஆடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அங்கே போய் ஆடுறதுக்கு அவன் கூட சேர்ந்து கொலாவறதுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா தோழி? Will we in Rangam dance, O Sakhi dear? She pleads and yearns to feel his presence near. இங்கே ஆடுறது பெரிய ஒன்றுமே இல்லை, அங்கே போய் ஆடணும், அவனுக்கு முன்னாடி ஆடணும், அவன் கூட கலவி உண்டு பண்ணணும். I need to be in union with her அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறார். அப்புறம் வந்து இவ்வளவும் தன் பொண்ணை பற்றி சொன்னதுக்கப்புறம் இப்போ வந்து தாயார் தன்னுடைய பேசுகிறா. இப்போ my sheltering wing no more can hold this chick. என்ன அழகான வார்த்தைகள் பாருங்க. my sheltering wing no more can hold this chick. இந்த ஒரு அம்மாவா இருக்கிற ஒரு அம்மா பறவையாக இருக்கேனே, என்னுடைய ஷெல்டரிங் விங், இவ்வளவு காலம் அவளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருந்த என்னுடைய இறகு இருக்கே, அது வந்து இப்போ அந்த என்னுடைய குஞ்சு, என்னுடைய பெண்ணான அந்த குஞ்சு இருக்காளே, அவள் வந்து இந்த எனக்கு வேண்டாம் அப்படின்னு வெறுத்து ஒதுக்கிட்டு அவள் பாட்டு போயிட்டாளே அவள். my sheltering wing no more can hold this chick and boundless shame alas on me falls thick. falls thick நான் இவ்வளோ பெரிய பழிய மேலே வந்து விழுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. and boundless shame alas on me falls thick. பெற்றேன் இருநிலத்தோர் பழிபடைத்தேன் ஏ பாவமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாள். ஸோ உண்டறியாள் உணவு, அதாவது சாப்பாடு எப்படி இருக்குன்னே தெரியாது அவளுக்கு. அதாவது எம்பெருமானோட சேர்ந்து இருக்கிற சமயத்தில் வந்து அப்பவும் சாப்பிட மாட்டா. ஏன்னாக்க அவன் வந்து நாயகனே எல்லாமே சாப்பாடுங்கிற மாதிரி. உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னு திருக்கோளூர் மங்களாசாசனம் பண்ற அந்த பதிகத்துல சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில சொல்றாரோ இல்லையோ, சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற நீர், தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன். அதனால் அவன் கண்ணன் கூட இருந்தாக்க சாப்பிட போறது இல்லை அவள். ஏன்னா எல்லாமே சாப்பாடே அவன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறது. என்று இருக்கையாலே அப்போதும் ஊன் இல்லை, சம்ஸ்லேஷ சமயத்திலையும் சேர்ந்து இருக்கிற சமயத்திலையும் சாப்பாடு இல்லை. எப்படி சேர்ந்து இருக்கிற சமயத்திலையும் தூக்கம் இல்லையோ, அது மாதிரி சேர்ந்து இருக்கிற சமயத்திலையும் சாப்பாடு இல்லை அவளுக்கு. அதே மாதிரி விரக காலத்தில் உணவு விஷமாக இருக்கையாலே, விரக தாபத்தில் இருக்கிறச்சே சாப்பாடே வந்து ஒரு விஷம் மாதிரி இருக்கு. அதனால அப்பவும் ஊன் இல்லை, ஆக உணவில் விற்பத்தி இல்லை என்றதாயிற்று. அதனால் சாப்பாடுலேயே அவளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் போயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அது வந்து நஞ்சரவில் துயிலமர்ந்த நம்பி என்னக்கா எதுக்கு அவனுடைய ஆதிசேஷனை பற்றி சொல்கிறான்னாக்கா, ஷீ இஸ் ஃபாண்ட் ஆஃப் ஆதிசேஷா பிகாஸ் ஹி ஹெல்ப்ஸ் ப்ரொடெக்ட் டெவட்டீஸ். இந்த கஜேந்திரனுடைய கதை பற்றி சொல்கிறாரு.
பார்த்தேன்னாக்கா அவன் வந்து இந்த எனிமீஸை வந்து பயமுறுத்துறதுக்காக வேண்டி எப்பவும் இஸ் ஆல்வேஸ் சீக்ரெட் சர்வீஸ் மாதிரி இஸ் ஆல்வேஸ் ஆன் காட் அப்படிங்கிறத தான் நான்முகன் திருவந்தாதியில் திருமழிசை ஆழ்வார் அழகா சொல்றார். அந்த பரமபதத்துல வந்து நித்திய சூரிகள் சாமவேதம் சொல்றார். அந்த சாமவேதத்தை கேட்டு அது வந்து ஏதோ ஆரவாரம் கேட்கறதே எனிமேஸ் வரா அப்படின்னு சொல்லிட்டு அது உடனே வந்து அந்த அழல் உமிழ்றதான் ஃபயர் பிரீத்ஸ் ஃபயர் அப்படிங்கிற மாதிரி. அங்கு ஆரவாரம் அது கேட்டு அழல் உமிழும் பூங்கார் அரவணையான் பொன்மேனேஸ். அவ்வளவு தூரம் ஹி இஸ் இன்டென்ட் ஆன் ப்ரொடெக்டிங் எம்பெருமான்ன்ற அர்த்தத்துல அதே தான் பெருமாள் திருமுறையிலும் குலசேகர ஆழ்வார் சொல்லார். வாயோரி ரங்கியோரு துதங்களா அந்த 1000 வாய்கள்லேருந்து 1000 ஸ்துதிகள் எம்பெருமானை பத்தி வருது. வளை உடம்பின் அழல் நாகம் உமிழ்ந்த செந்தி, அந்த நாகமான ஆதிசேஷனுடைய வாயிலேருந்து உமிழ்ந்த செந்தி இருந்து அந்த ஃபயர் ரெட் ஃபயர் வந்துட்டு இருக்கு. அதுவே வந்து ஒரு பூக்களால பண்ண ஒரு கேனப்பி மாதிரி கிரியேட் பண்றது. வியாத மலர்ச்சென்னி விதானமே போல் மேன்மேலும் மிக எங்கும் பறந்தது என் கீழ் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸோ அந்த நஞ்சு அரவில் துயிலம் வந்து நம்பி வந்து அதான் ஷீ இஸ் ஆல்சோ பசில் தட் இஸ் நஞ்சு இஸ் பீங் யூஸ்ட் அகேன்ஸ்ட் ஹர். அது வந்து ஆதிசேஷன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணணுமோ இல்லையோ சொல்றா. ஸோ அப்படிப்பட்ட ஹெல்ப் பண்ண வேண்டியவன் வந்து தன்னுடைய அப்படி ஹெல்ப் பண்ணாமல் இருக்கானே அப்படிங்கிற மாதிரி. ஸோ பொம்பார் பூ வயலாளி மைந்தா என்னும் தன்னை பாணிகிரகணம் பண்ணின இடத்தை சொல்லி வாய் வருவுகின்றாள். By the way, if I referred to Garuda by mistake earlier, I think the Nanjaraval Tuilamanda Nambi, this is entirely about Adisesha. The reference to Garuda is going to come a little bit later. வம்பார் பூ வயலாளி மைந்தா என்னும், அதாவது என்ன சொல்றாருனாக்கா தன்னுடைய பாணி கிரகணம் பண்ணின இடத்தை சொல்லி வாய் வருவுகின்றாள். வியாக்கியானத்துல வந்து அந்த திருவாலியில தான் அவன் வந்து என் கையை பிடித்தான் அப்படிங்கிற மாதிரி, பாணி கிரகணம் கையை பிடித்தான் அப்படிங்கிற மாதிரி. அதனால அதை பத்தி ரொம்ப ஃபாண்டா சொல்றா. எப்பொழுதும் வசந்த ருத்துவே விளங்கும்படியாக உள்ள வயல்களால் சூழப்பட்ட திருவாலியிலே தன்னுடைய இளம்பருவத்தை காட்டி என்னை கொள்ளை கொண்டவனே. அதாவது நீ என்ன திருவாலியில இருந்து கைப்பிடிச்சு அப்போ வந்து உன்னுடைய யூத்தை நீ என்னை காமிச்சு எனக்கு வந்து என்னுடைய மனசை இது பண்ணிட்ட, நீ கேப்சர் பண்ணிட்ட நீ. ஆனா இப்போ வந்து என்ன நீ இப்போ விலக்கி வச்சிருக்க, நீ என்னை பார்க்காம இருக்க நீ. ஸோ நான் கான்ட்ராஸ்ட் பண்றேன். நான் இருக்கிற இடம் வந்து நீரும் பூவும் பரிமளமும் இன்றி வறண்டு கிடக்க, நான் இருக்கிற இடம் வந்து ஒரு ட்ரை டெசர்ட் மாதிரி இருக்குது. ஆனா நீ இருக்கிற வயலால இருக்கே அது வந்து வம்பு ஆர் பூ, அந்த நெக்டர் ரிச் ஆர் ஃப்ரேக்ரண்ட் ரிச் பூக்களுடைய வயல்கள் நிறைந்த திருவாலியா இருக்கு. ஆனா வாட் அ கான்ட்ராஸ்ட், லுக் அட் த பிளேஸ் தட் ஐ எம் ஸ்டேயிங் இன் அப்படிங்கிற மாதிரி. பட் வியாக்கியானத்தை சொல்றா எதுக்காக வேண்டி அவளுக்கு அந்த மாதிரி தோன்றதுனாக்கா தன்னுடைய மனசு அந்த மாதிரி இருக்கு, அதாவது ஒரு ஏரிடா இருக்குது. ஸோ அதனால தான் இருக்கிற ஊரும் அந்த மாதிரி இருக்கிறதா மனசு நினைச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதனால தான் இருக்கும் இடம் தளிரும் முறிவுமாய் விளங்குவதே, அதாவது அவன் இருக்கிற இடம் வந்து இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்ப்ரவுட்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் யங் லீவ்ஸ் அப்படிங்கிற மாதிரி என்று ஊடல் தோற்ற சொல்லுகிறபடியாம் கோபத்தோட பிரணய ரோஷத்தோட சொல்றாள் அப்படிங்கிற மாதிரி. தான் வாடி கிடக்கையாலே தான் இருக்கும் இடமும் வாடி கிடக்கும் என்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ திரு ஆலிங்கிற ஊருடைய அதனுடைய ஹவு தட் நேம் கேம் அபவுட் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்தல புராணத்துல இருக்கு. ஸ்ரீ லக்ஷ்மி வந்து நரசிம்மனுடைய கோபம் தணியாமல் இருந்தது. அப்போ வந்து வந்து அவனை ஆலிங்கனம் பண்ணினாள் லக்ஷ்மி வந்து. she embraced him அப்படிங்கிற மாதிரி சொல்றாள். அப்படி ஆலிங்கனம் பண்ணனால அந்த ஆலிங்கிற வார்த்தையோடு சேர்த்து திரு ஆலின்னு ஆயிடுச்சு. ஸோ வித் திருநகரி இட் ஃபார்ம்ஸ் a single திவ்ய தேசம். தி குறையலூர் நேர் திருநகரி இஸ் தி ஆழ்வார்ஸ் அவதார ஸ்தலம். அந்த ஆழ்வார் வந்து இன்டர்செப்டடிங், அவர் வந்து அந்த அடியார்களுக்கு இந்த சாப்பாடு போடணுங்கிறதுக்காக எப்படியாவது திருடியாவது சாப்பாடு போடணுங்கிறதுக்காக நிறைய பேரை ராப் பண்ணாரோ இல்லையோ, அப்போ வந்து எம்பெருமானையும் தாயாரையும் ராப் இன்டர்செப்ட் பண்றாரு அவர். அப்போ அது எங்க நடந்ததுனாக்கா பக்கத்துல உள்ள திருமணம் கொல்லை அப்படிங்கிற இடத்துல நடந்தது. அப்போதான் அவர் எம்பெருமான் வந்து தான் யாரு அப்படிங்கிறத காமிச்சு அவரை திருத்தி அவருக்கு வந்து இந்த அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்றார். அதை வச்சுருந்தான் வந்து வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் அப்படின்னு நாராயணா என்னும் நாமம் அப்படிங்கிற திருநாமத்தை பத்தி ரொம்ப அழகா சொல்றார் அவர். திருவாலி வந்து லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள், வயலாளி மணாளன், திருவாலி நகராளன் அப்படிங்கிற பேர்களோட சேவை சாதிக்கிறார். அதே மாதிரி அமிர்த கடவல்லி அப்படிங்கிற பேர்ல தாயார் சேவை சாதிக்கிறார். திருநகரில வேதராஜன், கல்யாண ரங்கநாதன், அப்புறம் அமிர்தவல்லி அப்படிங்கிற பேர்கள்ல ரெண்டு பேரும் சேவை சாதிக்கிறார்.
அம்சிறைய புட்கொடியே பாடும் ஆடும், அந்த கருடன் மாதிரி அழகான சிறகுகளுடைய கருடன் மாதிரி ஆடுறாள் பாடுறாள் அப்படிங்கிற மாதிரி. எப்படி விஸ்வாமித்திரர் வந்து ராமனையும் சீதையையும் சேர்த்து வச்சாரோ அது மாதிரி ஷி வாண்ட்ஸ் பெரிய திருவடி டு பெர்ஃபார்ம் தட் ரோல், ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிற மாதிரி. அதனால அவனோட அந்த பெரிய திருவடி வர்றதை அவளோட எதிர்பார்க்குறா அப்படிங்கிற மாதிரி. அதனால டு ஷோ ஹர் அஃபெக்ஷன் ஃபார் த பேர்ட் ஷி டான்சஸ் அண்ட் சிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பார்த்தீங்கன்னாக்கா இந்த அஞ்சிரே முடனாராய் அழியத்தாய் நீயும் நின் அப்படின்னு வர்ற அந்த பதிகத்துல, திருவாய்மொழி பதிகத்துல, அருளாத நீரருளி அவராவி தோராமுன் அருளாழி பொற்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருளாழி வரிமண்டே யாமும் என் பிழைத்தோமே அப்படின்னு பராங்குஷ நாயகி சொல்றாளோ இல்லையோ. என்ன சொல்றான்னாக்கா, அவன்கிட்ட போய் சொல்லு, அவன் அருளாத நீர் அருளி, நீர் அருளே இல்லாமல், அதாவது ஒரு அனுகிரகமே பண்ணாத நீர் வந்து எனக்கு அருள்றதுக்கு முன்னாடி அவளுடைய ஆவியே போயிடும். அதனால இன்ஸ்டெட் நீ டூ திஸ், அருள் ஆழி புட்கடவீர், அருள் ஆழி புல் அப்படின்னு கருடனை சொல்றா. ஆழினாக்க இங்க சமுத்திரங்கிற அர்த்தம். அருள் ஆழி, ஓஷன் ஆஃப் கருணா, ஓஷன் ஆஃப் மெர்சி. யாரு? புல், அந்த அருளாழி புல். கருடன் வந்து இஸ் அன் ஓஷன் ஆஃப் மெர்சி. அதனால அந்த ஓஷன் ஆஃப் மெர்சியான கருடன் மேல உட்காந்துட்டு வெறும்னு என்னோட ஸ்ட்ரீட்டை சும்மா ஒரு ஆக்சிடென்ட்லாம் போற மாதிரி என்னோட ஸ்ட்ரீட்ல ஒரு போனி அதை பார்த்தாவது எனக்கு மனசுக்கு கொஞ்சம் திருப்தி வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஸோ அந்த விதத்துல வந்து இந்த கருடனை பத்தி டிஸ்கிரைப் பண்ணிடுச்சு, அருள் ஆழி புல் அப்படின்னு சொல்றாளே. அது மாதிரி அதே மாதிரி இந்த பரகால நாய்க்கும் அந்த மாதிரி நினைச்சுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாள். அணியரங்கம் ஆடுதுமோ, ஆடுதல்னாக்கா வெறும் டான்ஸ் மாத்திரம் இல்லை, தமிழ்ல நீர் ஆடுதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீர் ஆடுதல்னாக்க என்ன அர்த்தம்? குளிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். பட் ஆனாக்கா கலவி வித் த யூனியன் வித் நாயக்கன் இருக்கே, அதுக்கும் ஆடுதல் அப்படிங்கிற நீர் ஆடுதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாது. அதனால அணியரங்கம் ஆடுதுமோனாக்கா இன்னொரு அர்த்தம், ஆக்சுவல் மீனிங் என்னன்னாக்க ஸ்ரீரங்கத்துல வந்து நான் என்னுடைய நாயகனோட சேர்ந்து இருப்பேனோ, அவனோட கலவி பண்ணுவேனோ, will I be achieve union with him அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றார். தமிழர் கலவினா யூனியன், சுனையாடல் புனலாடல் என்றெல்லாம் கூறுவர். சுனைனா பாண்ட், குளம், குளம் ஆடல்னா அர்த்தம் குளத்தை நீர் ஆடுறது. அதே மாதிரி புனல்னா ஜலம், ஜலத்துல ஆடுறதுனாக்க ஜலத்தை நீராடுறது அப்படிங்கிற மாதிரி, குளிக்கிறதையும் அப்படிங்கிற மாதிரி, டேக்கிங் அ பேத் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனுடைய ஆக்சுவல் மீனிங் என்னன்னாக்க என்னுடைய நாயகனோட சேர்ந்து இருப்பேனோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடங்கா பெண்ணை பெற்றேன் அப்படிங்கிற மாதிரி, அதாவது அடங்கா பெண்ணை பெற்றேன், என்ன நோன்பு நோற்றாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள் என்னும் வார்த்தை எய்து வித்த இருடிகேசா முலை உணாயே என்றார் போலே பிறர் சொல்லும்படியாகவும், அந்த மாதிரி அதாவது பொண்ணு வந்து எவ்வளவு ஒரு வைலட்சண்யத்தோடு இருக்கா அப்படிங்கிற மாதிரி, வைலட்சண்யத்தை ஒரு சிறப்போடு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அது இப்போ யசோதை வந்து தன்னுடைய கிருஷ்ணனை பத்தி சொல்றார், என்ன நோன்பு நோற்றாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள். இவனை பெற்ற அந்த ஒரு தாயார் வந்து எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும் அப்படின்னு எனக்கு பேர் வாங்கி கொடுத்த கிருஷ்ணா இங்க வா, வந்து பால் சாப்பிடுன்னு அப்படின்னு கூப்பிடுறா. அதே மாதிரி காலி பின்னே வருகின்ற கடல்வண்ணன் வேடத்தை வந்து காணீர், ஞாலத்து புத்திரனை பெற்றார் நங்கை மீர் நானே மற்றும் இல்லை அப்படிமா. இவ்வளவு ஒசந்த குழந்தைய பெற்றது வந்து நான் தான், என்னை தவிர வேற ஒருத்தரும் இல்லை அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறாளோ இல்லையோ யசோதா. அது மாதிரி சொல்லக்கூடிய மகளிடத்தில் வைலட்சண்யம் இருப்பதை நோக்கி, அதனால தன்னுடைய பொண்ணுக்கு பகவத் சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அக்காம்ப்ளிஷ்மெண்ட் இருக்கு. அதனால வந்து பெற்றேன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ரொம்ப ஒரு ஆனந்தத்தோட சொல்றாள் அவள். ஈவன் தோ இட்ஸ் வெரி பார்க்கறதுக்கு ஒரு சப்டியூடா இருந்தாலும் சரி, பார்க்கறதுக்கு ஒரு நெகட்டிவா இருந்தாலும் சரி என்று உள்ளுர ஆனந்தம் பொலிய சொல்லிக் கொள்ளுகிறாள். தன்னை நொந்து பேசிக் கொள்வதற்காக புறம்புள்ளார்க்கு தோற்றும், அதாவது மற்றவாளுக்கு வந்து திருஷ்டி போடாமல் இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி பொண்ணை பத்தி குத்தம் சொல்ற மாதிரி தோணும். ஆனா இன் ரியாலிட்டி ஷி இஸ் பிரைசிங் ஹர் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அது மகளுடைய குற்றமில்லை, குற்றம் ஒன்றுமில்லை என்று தோன்றி சொல்லபடி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது பகவத் விஷயத்திலே உண்டாகிற பதற்றம் எல்லாம் ஞான விபாக காரியமான பிரேமத்தின் பிரவாகம் என்று உகப்பார்க்கு இதுவே புகழாமிரே அப்படிங்கிற மாதிரி. அதாவது இப்படிப்பட்ட விரக தாபங்கள்லாம் வரது இல்லைலாம் என்னது என்னாக்க எம்பெருமான் மேல வந்து எக்கச்சக்கமான காதல் இருக்கு அப்படிங்கிறது இல்லையா. அந்த விதத்துல பகவத் விஷயத்தில் உண்டாகிற பதற்றம் எல்லாம், இந்த மாதிரியான ரெஸ்ட்லெஸ்னஸ் அதெல்லாம் வந்து ஞான விபாக காரியம், ஞானம்ங்கிறது மெச்சூர் ஆகி அது ஒரு பிரேமம் பக்தியாக மாறும்போது இல்லையோ, அது பக்தியுடைய பிரவாகம். ஸோ த ஃப்ளட் ஆஃப் பக்தி அப்படின்னு ஆரச்சே அப்பதானே இந்த மாதிரியான விரக தாபம்லாம் நடக்கும். அதனால இந்த விரக தாபம்லாம் இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் அ நெகட்டிவ் திங்.
அது அந்த விதத்தில் வந்து தாயார் வந்து அதை நினச்சின்னு பெருமைப்பட்டுக்கிறார் அப்படிங்கிறத சொல்கிறார். இது பிரவாகம் என்று உகப்பார்க்கு இதுவே புகழாமிரே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதனால தாயார் வந்து ஒரு மறைமுகமாக தன்னுடைய பெண்ணை வந்து புகழறாள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தோட சொல்கிறார். ஸோ இதோட அடியேன் முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் இன்னொரு நெக்ஸ்ட் 4 பாசுரங்களை பார்க்கலாம். வழக்கம் போல பொருளார்ந்த பொருளைவன் பொருளற்றே பொழிந்திடவே பொருள் போலே பாவித்து பொருத்தீர் உம் அருளால் இவன் கடன்பட்டான் கலங்கினான் கைமாறன் என்னென்றான் உடன்பட்டு வணங்கினான் உண்மை. வழக்கம் போல ரொம்ப பொறுமையாக கேட்டுக்கேள். உங்களுடைய 2 மணி நேரம் டயத்தை அடியேன் அபகரிச்சிட்டேன். அதுக்கு அடியனுடைய டீப் அப்பாலஜிஸை அக்செப்ட் பண்ணிக்கணும். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபூமாய மங்களம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.